श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीडातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिगडितं या बलात्कृत्य भुङ्क्ते ओदातस्यै नम इदमिदं भूय एवस्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैकलक्ष्याणां सुलभः श्रीधरः सदा. ஸ்ரீரங்கநாதனை அடைய வேண்டும் என்கிற பெரும் காதலோடு கூடியிருப்பவளாய் குழந்தைகளிடத்திலே மிகவும் கருணை பொருந்தியவளாக நிற்கக்கூடியவளான பூமி பிராட்டியே ஆண்டாளாக திருவதாரம் செய்து நம்மையெல்லாம் உய்வதற்குண்டான ஒரு மார்க்கத்தை காண்பிக்க வேணும் என்கிற பெரும் கருணையாலே, அதுவும் அந்த வழி எளிமையாக இருக்க வேணும், இனிமையாக இருக்க வேணும், உயர்ந்த கதியை கொடுப்பதாக அமையப்பெற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடு ஆண்டாள் தாம் அருளியிருக்கக்கூடிய 30 பாட்டுக்களும், சம்ஸ்கிருதத்தில் அதை பாசுரம் அப்படின்னு சொல்லுவோம். பாக்கள் ஸ்வரங்களோடு கூடியவைகளாக இருக்கிறபடியாலே வெறும் பாட்டுக்கள்னு சொல்கிறதில்ல, பாசுரங்கள்னு சொல்கிறோம். முதல் பாட்டு அப்படின்னு சொல்கிறதில்ல, முதல் பாசுரம் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையாகவே ஆண்டாள் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த திருப்பாவையில் வேதாந்தங்களில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய உயரிய கருத்துக்கள் மிக எளிமையாக மிக இனிமையாக எல்லாருக்கும் சுலபமாக பற்றும்படியாக காண்பித்து கொடுத்தாள். பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார். பகவான் கிருஷ்ணன் யுதிஷ்டிரனை பார்த்து சொல்கிறான், தர்மபுத்திரரே, உமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு, மிகப்பெரியவர், நைஷ்டிக பிரம்மச்சரியம் உடையவர், நல்ல ஞானம் பொருந்தியவர், கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறார், அப்புறம் பரமதிக்க போகிறார். அவரை கடைசி காலத்திலேயாவது பிடித்துக்கொள், அவரிடத்திலிருந்து நல்ல அர்த்தங்களை கேட்டு தெளிந்து கொள். உடனே யுதிஷ்டிரன் போகிறான், பீஷ்ம பிதாமகரை பார்த்து கேட்குறான், கோதர்ம சர்வதர்மானாம் பவதா பரமோமதா கிம் ஜபன் முச்சதே ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனாத். தேவரீர் திருவுள்ளத்துக்கு தகுந்த உயர்ந்த தர்மம் எது, கொஞ்சம் சொல்ல வேணும். தேவரீருடைய அபிப்பிராயமாக அதை எது என்று சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்.
ஞானிகள்கிட்ட போய் கைகூப்பி தர்மங்களை சொல்லுங்கன்னா லட்சம் கோடி தர்மங்களை சொல்லிடுவோம். ஆனால் அப்படி கேட்க முடியாது. எது உங்கள் திருவுள்ளத்துக்கு உகந்ததோ, எது எங்களுக்கு பிரயோஜனமாகும் என்று நினைக்கிறீர்களோ அதை சொல்ல வேண்டும். கடையில் வச்சிருக்கிறதெல்லாம் வாங்கி நாம் போட்டுக்க முடியாது. நமக்கு எது வேணும், எந்த சைஸில் வேணும், எந்த ரேட்டில் வேணும், இதெல்லாம் பார்த்து தானே வாங்கி போட்டுக்கிறோம். அதை போல தான் உயர்ந்திருக்கக்கூடிய ஞானி இடத்திலே சென்று எது சிறந்த தர்மம், எனக்கு எது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறச்சே அப்போ பீஷ்மர் உரைக்கிறார். ஸ்ரீ பீஷ்மௌவாச்ச அப்படின்னு வரக்கூடிய வாக்கியங்கள் இருக்கடா. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றதை காட்டிலும் உயர்ந்தது என்ன இருக்குது அப்படின்னு பீஷ்ம பிதாமகர் கொண்டாடி நேராக பகவான் சாட்சியாக நிற்கிறான் அந்த இடத்துல. அப்போ உடனே அந்த திருநாமங்களை சொல்ல 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 அழகாக பகவான் கேட்டு அங்கீகரிக்கிறான். விஷ்ணு சகசிரநாமம் அப்படின்னு பேர். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பாவோ பூதாத்மா பூதபாவனா பூதாத்மா பரமாத்மாச்சான்னு அந்த ஸ்லோகங்கள் அப்படியே போகிறது. இன்றைக்கும் காதுக்கு இனிமையானதாகவும் எல்லா பலன்களையும் நமக்கு தரவல்லதாகவும் இருக்குது. இந்த போலத்தான் ஆண்டாள் நாம் எல்லாம் உய்வதற்குண்டான வழியாக தான் எந்த மார்க்கத்தை கடைபிடித்து நின்றாளோ அந்த மார்க்கத்தை நமக்கும் உபதேசிக்க வேண்டும் என்கிற ஒரு பேரவாவாலே திருப்பாவையாகிற 30 ரத்னங்களை நமக்கு அருளி செய்தார். ஆண்டாள் சொல்லியிருக்கிற திருப்பாவை எளிய தமிழில் இருந்தாலும் இனிமையான தமிழில் இருந்தாலும் மேலோட்டமாக பார்க்கிறச்சே அர்த்தங்கள் புரிகிறா போல இருந்தாலும் ஆழ புகுந்து புறப்பட்டு அர்த்தம் சொல்லுவது என்பது அரிதான காரியம். ஜெகத்குருவாகிற சுவாமி ராமானுஜர், அவருக்கு கோயில் அன்னர்னு பேர். ஆண்டாள் மிக உகந்து கொண்டாடி இருக்கக்கூடிய திருநாமம். கோயில் அன்னரே வாரும் அப்படின்னு அழைத்திருக்கா. திருப்பாவை ஜீயர் என்றும் பெயர் பெற்றவர் சுவாமி ராமானுஜர். திருப்பாவையிலே ஊறி திளைத்தவர். சகல சாஸ்திரங்களும் வல்லவர். எல்லா விதமான கலைகளையும் கற்று தேர்ந்தவர். சொல்லார் தமிழொரு மூன்று தமிழை அறிந்தவர். முத்தமிழையும் உணர்ந்தவர். சுருதிகள் 4 வேதங்களையும் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன். எண்ணில் அடங்காததாக இருக்கக்கூடிய தர்ம நெறிகள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய மகானான சுவாமி ராமானுஜர். அவரிடத்துல போய் சிஷ்யர்களெல்லாம் கேட்கிறா, தேவரீர் திருப்பாவைக்கு அர்த்தம் அருளி செய்ய வேணும். சுவாமி ராமானுஜர் பார்த்து வியந்து நிற்கிறார். ஒரு நிமிஷம் ஒன்றும் வார்த்தை ஆடலை சுவாமி. அர்த்தம் அருளி செய்ய வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க சுவாமி ராமானுஜர் சொல்கிறார், திருப்பாவைக்கு அர்த்தம் சொல்கிறதா போச்சுப்போம். திருப்பாவைக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு ஆள் கிடைப்பது அரிது. அது யார் சொல்லணும்? முளை எழுந்தார்படி மோவாய் எழுந்தாருக்கு தெரியாதிரே. திருப்பாவைக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறதுக்கு உண்டானது கிடைப்பான்னா முடியாது. இது யாரால் சொல்ல முடியும் அர்த்தம்னா? ஆண்டாளே சொல்ல வேணும். யார் கேட்கணும்னா ஆண்டாளே கேட்கும். அத்தனை ஆண்டாள் சொல்லி ஆண்டாள் கேட்க வேணும் என்று அவ்வளவு பக்தி பாவம் ஊறி வந்திருக்கக்கூடிய சொற்கள். எளிமையிலே புரிந்து கொண்டு அர்த்தங்களை நம்மால் உணர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. பெரிய பெரிய மகான்கள் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னு கொண்டாடி காண்பித்த திருப்பாவையை அப்படியே விட்டுட்டா என்னாகும்? நம் போல்வர்கள் எப்படி வாழ்வர்கள்? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். நாங்கள்லாம் சின்ன வயசுல இந்த திருப்பாவை சொல்லிட்டே போகிறச்சே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? மடி நிறைய பொங்கல். திருப்பாவை பாடினா டெய்லி கிடைக்கிறது பொங்கல், கவலை இல்லை, அழகா. அப்போ அந்த பொங்கலுக்காக போக ஆரம்பித்து திருப்பாவையை சொல்ல ஆரம்பித்து மனப்பாடம் பண்ண வச்சு திருப்பாவையிலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள் என்னன்னு ஆராய்கிற பொழுது ஆச்சாரியர்கள் அந்த வியாக்கியானங்களை பண்ணி உகக்கிறார்கள். சுவாமி ராமானுஜர் தன்னுடைய சீடர்களை கொண்டு திருப்பாவைக்கு மிக அழகான விளக்க உரைகளை எழுதி காண்பித்து நாம் எல்லாம் உய்யும் வண்ணமாக செய்து கொண்டிருக்கிறார். இல்லைனா இன்றைக்கி திருப்பாவை இவ்வளவு அர்த்தங்களை நம்மால் கேட்டு தேர முடியுமான்னா முடியாத விஷயம்.
தமிழ் படித்தவரை பார்த்து திருப்பாவை சொல்லுன்னா மார்கழி மார்கழி திங்கள் மாதம் மதி சந்திரன் நிறைந்திருக்கக்கூடிய நன்னாள் நல்ல நாள். இதுக்கு மேலே என்ன அர்த்தம் இருக்கு? முடிஞ்சே போச்சு. ஆனால் ஆச்சாரியர்கள் அப்படி இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் உபய வேதாந்திகள்னு பேர். ஸ்ரீ ஊவே அப்படின்னு போட்டுப்போம். சில பேருக்கு ஒன்றுமே புரியாது, இது என்ன பேருக்கு முன்னாடி ஊவேன்னு போட்டுக்கிறாரு, இது எதை குறிக்கிறது? எதான பட்டமாக இருக்கா, இல்லை அவரை சொல்கிறதுக்கு முடியாத அந்த மாதிரி ஊவேன்னு போட்டுவிடுறாரா? எதற்காக போட்டுக்கிறார்? ஊவே என்றால் உபய வேதாந்திகள்னு பொருள். உபயன்னா இரண்டுன்னு அர்த்தம். இரண்டுன்னா எந்த இரண்டு வேதாந்தம்? ஒன்று சம்ஸ்கிருத வேதாந்தம், இன்னொன்று திராவிட வேதாந்தம். சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் இரண்டையும் சொத்தாக உடையவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அதுதான் பெருமை. நாங்கள் வெறும் சம்ஸ்கிருதம் மட்டும் படிச்சுட்டு வர முடியாது, வெறும் தமிழை மட்டும் கேட்டுட்டு வர முடியாது. நன்னூல் சொல்கிறது என்ன, மற்ற திருக்குறள் காட்டக்கூடிய விஷயங்கள் என்னன்னு ஏதோ தமிழ் ஆழ்வார் பாசுரங்கள்னு படித்து உட்கார முடியாது. சம்ஸ்கிருதமும் வாசிக்கணும், அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆழ்ந்த கருத்துக்களும் தெரியணும். அப்போ தமிழிலே ஆழ்வார்கள் காட்டியிருக்கக்கூடிய அர்த்தங்களை சம்ஸ்கிருத வேதங்கள் எப்படி நமக்கு சொல்லி காண்பிக்கின்றன? சம்ஸ்கிருத வேதங்களில் சொல்லப்பட்டதை ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நமக்கு எப்படி சொல்லி காண்பிக்கிறார்கள்? அப்படி தான் வியாக்கியானங்களை பண்ணணும். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் என்கிற உயரிய நூலை எழுதினர். இங்கேருந்து காஷ்மீர தேசம் வரைக்கும் போய் அங்கே புஸ்தகத்தை கேட்கிற நாமெல்லாம் புஸ்தகத்தை பாதுகாக்கிறது விட்டுட்டோம். இன்றைக்கும் உலகத்தில் ஜெர்மனிங்கிற நாடு நம்ம நாட்டில் இருக்கிற பல வேத புஸ்தகங்களை ஆகம புஸ்தகங்களை பாதுகாக்கிறது. இன்றைக்கும் நாமெல்லாம் பல விஷயங்களை தொலைத்து இருக்கிறோம். இப்போ அந்த காலத்தில் நமக்கு சரஸ்வதி பண்டாரம்னு காஷ்மீரத்தில் தான் இருந்தது. எல்லாவித நூல்களும் அங்கே தான் வச்சுருந்தா. சுவாமி ராமானுஜர் இங்கேருந்து போய் அங்கே இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரங்களுக்கு உண்டான அழகான ஒரு வியாக்கியானம் அங்கே அமைய பெற்றிருக்கிறது. அதை வாங்கி அதை கொண்டு ஸ்ரீபாஷ்யம்ங்கிற அற்புதமான ஒரு கிரந்தத்தை அருளுகிறார் சுவாமி. அப்போ அருளுகிற பொழுது அந்த ஸ்ரீபாஷ்யத்தை எப்படி அருளுகிறார்? அதெல்லாம் சமஸ்கிருதம் தான். வியாசர் அருளி செய்திருக்கக்கூடியது அந்த பிரம்மசூத்திரங்கள் என்பது சின்னதாக இருக்கும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா சாஸ்திர யோனித்வாத், இவ்வளவுதான், இப்படி தான் இருக்கும். அது எதை கொண்டு அருள்கிறார்னா ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கக்கூடிய தமிழ் பாசுரங்களை கொண்டு அந்த அர்த்தங்களை நிர்ணயிக்கிறார்கள். பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியம் ஒருங்க விடுவர் அப்படின்னு காண்பிச்சிருக்கு. இப்போ என்ன இருக்கணும் வைஷ்ணவத்தில்? உபயமும் இருக்கணும். உபயம்னா இரண்டுன்னு அர்த்தம். இரண்டு வேதாந்தங்களும் நிரம்ப பெற்றிருக்க வேண்டும். ஆகையாலே தமிழ் வேதமாகிற திராவிட வேதம், சம்ஸ்கிருத வேதமாகிற வேதாந்தங்கள் ரெண்டும் ஒரு சேர்த்து ஆச்சாரியர்கள் நமக்கு விளக்கங்களை வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார். எழுத்துக்களும் கூட ரெண்டும் சேர்ந்து கலந்து தான் வரும். அது ஒரு தனி நடை. அந்த நடைக்கு என்ன பேருன்னா மணிப்பிரவாளம்னு பேர். மணி பிரவாளம் சம்ஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்த ஒரு நடை. அதுதான் வியாக்கியானங்களில் காட்டக்கூடிய விஷயம். அப்படி இந்த பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கக்கூடிய வியாக்கியானத்தை தான் நாம் இங்கே பார்த்து வருகிறோம். இப்பொழுது நாம் 3வது பாசுரத்தை பார்க்கிறோம். மார்கழி 4ஆம் நாளில் இருக்கோம். அடிமழை கண்ணாங்கிற நாளிலே 3வது பாசுரத்திலே ஆண்டாள் மிக அழகாக எம்பெருமான் அவதரித்திருக்கக்கூடிய விஷயத்தை, அவனுடைய அவதாரங்களை கொண்டாடி காண்பிக்கிறாள் ஆண்டாள். இந்த அவதாரங்களிலே சிறந்ததாக இருக்கக்கூடிய வாமனாவதாரத்தை இந்த 3வது பாசுரத்திலே ஆண்டாள் காண்பிக்கிறாள். முதல் பாசுரத்திலே ஆண்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு தெரிவித்தார். 2வது பாசுரம் வையத்து வாழ்வீர்காலில் பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அப்படின்னு காண்பிச்சார். 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்போ இது எதை காண்பிக்கிறது? ஆண்டாள் ஒரு ஆர்டரில் போகிறா, ஒரு சீக்வன்ஸில் போகிறா ஆண்டாள். என்ன ஆர்டரில் போகிறா? நாராயணனே பகவான் 5 நிலைகளில் மிக உயரிய நிலையாக இருக்கக்கூடிய பரமபத நிலையனாக இருக்கக்கூடிய நிலையை ஆண்டாள் கொண்டாடினாள். முதல் பாசுரத்தில் பரமபதத்திலே கூத்து ஆடும்பிடம் வாரியாக அங்கே இருக்கக்கூடிய கானங்களை எல்லாம் கேட்டு மகிழும்படியாக இருக்கக்கூடிய இடம் பரமபதத்தில்.
அதுக்கு தமிழில் ஒரு அழகான பேர், நலமந்தம் இல்லதோர் நாடு. நலம்னு சொன்னால் ஆனந்தம், ஆனந்தத்திற்கு முடிவில்லாததான நாடு பரமபதம். இங்கே வாழக்கூடிய பூமிகளில் இங்கே இருக்கக்கூடிய பிரகிருதி மண்டலங்கள் இருக்குது, இது லீலா விபூதின்னு பேர். இது எப்படிப்பட்டதுன்னா துக்கங்களுக்கு முடிவில்லாத உலகம். மேலே போனால் பரமபதம் எப்படிப்பட்டது, ஆனந்தத்திற்கு முடிவில்லாத உலகம். அதுக்கு தான் பரமபதம், ஸ்ரீவைகுண்டம் இப்படின்னு பல பேர் இருக்கு. அந்த பரமபதநாதனாக பகவான் அங்கே லக்ஷ்மி பூமி நீளா நாயகனாக வீற்றிருக்கிறான். இதை பலவாறாக வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் கொண்டாடுகின்றன. யத் விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு வேதம் சொல்றது. வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீ சகாயோ ஜனார்தன உபாபியாம் பூமி நீளாபியாம் சேவித பரமேஸ்வர அப்படின்னு புராணங்கள் சொல்றது. அதற்கு மேலே ஆழ்வார்கள் தங்கள் பாசுரத்திலே வைகுந்தமாநகர் மற்றது கையதுவே, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று பலவாறாக வைகுந்தத்தை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். இது இருக்கிறதுலேயே உயர்ந்த ஸ்தானம். முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளே போகிறதுக்கும் வெளில வர்றதுக்கும் நோ என்ட்ரி தான் அங்கே போர்டு. சுலபத்தில் உள்ளே போக முடியாது, போனால் திரும்பி வர முடியாது. அதுக்கு என்ன பேர், நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே. மோட்சத்துக்குண்டான வழி என்று காண்பிக்கக்கூடிய பல இடங்கள் இருக்கு. இப்போ திருக்குறள் நாம் பார்க்குறோம். திருக்குறள் 3 பற்றி பேசித்து, அறம் பொருள் இன்பம். பேசாத ஒன்று வீடுங்கிறத பேசலை திருக்குறள். தர்ம அர்த்த காம மோக்ஷன்னு சொல்லக்கூடிய 4 பலன்களை கொடுப்பவனாக பகவான் இருக்க, அதில் 4வதாக சொல்லப்பட்டதான மோக்ஷம், அந்த மோட்சத்தை பற்றி விவரிக்கலை. ஆனால் முதல்ல சொல்லப்படக்கூடிய குறள் இருக்கிறது, எப்படி ஒரு தெய்வத்தை தொடக்கூடியதாக அமையப்பெற்றிருக்கக்கூடிய குறள் இருக்கு. அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன்னு சொல்லி அப்பா அந்த இடத்துல காண்பிக்கிறார். எந்த இடத்துல மாலடி சேர்ந்தார், அந்த இடத்துல எம்பெருமானுடைய மலர்மிசை ஏகினார் அப்படின்னு வரக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் எதை காண்பிக்கிறதுனா பகவானுடைய திருவடியை சென்று சேருதல். திருவடி சார்ந்தார்னு சொல்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம், பரமபதத்தை அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார் அப்படின்னு அர்த்தம். அர்த்தங்கள் எல்லாம் கொஞ்சம் தெரிந்து சொல்லணும். தப்பாக சொல்லிட்டாலும் போச்சு. சுவாமி திருவடி சாத்த வேணும் அப்படின்னா சுவாமி திருவடி எங்கள் வீட்டில் பட வேணும். சுவாமி திருவடி சார்ந்தார்னா போயிட்டார்னு அர்த்தம், பரமதித்தார். ஒரு சொல்லு அப்படி மாறித்துனா கூட அர்த்தமே மாறிடும். சிவைஷ்ணவத்தில் அழகாக பிரயோஜனப்படுத்தணும். பரமபதம்னு சொல்லக்கூடிய உலகம், அங்கே இருக்கிற பகவான் அவனை என்ன சொல்கிற ஆண்டாள், நாராயணனே. பரமபதத்தில் எட்டாக்கணியாக இருந்தால் போகிறார். அது யாரோ சில பேருக்கு தான். ராமானுஜ திருவடி சம்பந்தம் பெற்ற அடியார்களை முமுட்சுக்களாக இங்கே வைத்து பகவான் அங்கே முக்தனாக கொண்டு போய் சேர்க்கிறான். அவர்கள் எப்படி போகிற மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர். இதெல்லாம் வேதங்கள் வர்ணிக்கின்றன. வேதம் மட்டும் இல்லை, ஆச்சாரியர்கள் சொல்கிறார். சூழ்விசும் பனிமுகில் தூரிய முழக்கின, ஆழ்கடல் கலைதிரை கையெடுத்தாடின, ஏழ்பொழிலும் வலமேந்திய என்னப்பன் அப்படின்னு சொல்கிறார் அழகா. வாழ்வுகர் நாரணந்தமரை கண்டு வந்தே என்று இவன் போகக்கூடிய மார்க்கத்தை வர்ணிக்கிறதா. ஒரு முக்தனாக ஒரு ஆத்மா இந்த இடத்துல சரீரத்தை விட்டு புறப்பட்டு போகிறது இருக்கே, உலகமே கொண்டாடும்படியாக இருக்கான் இந்த பரமத்தை அடைந்து நிறுத்தல். அதைத்தான் ராமானுஜர் நமக்கு எட்டாத கனியாக எட்டும் கனியாக மாற்றினர். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்று சொல்வதற்குண்டான காரணம் என்ன, அந்த எளிமையாக அந்த பரமபதத்தை ஆக்கி கொடுத்தவர் ராமானுஜர். ராமானுஜ சம்பந்தம் உடையவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் என்று ஸ்ரீரங்கநாதன், அங்கே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான், அதற்கு மேலே இருக்கக்கூடிய காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் எல்லாரும் சேர்ந்து சொன்ன வார்த்தை. அந்த பரமபத நிலையினை பார்த்து ஆண்டாள் நாராயணனே அப்படின்னு முதல் படியில் கொண்டாடினான். 2வது பாசுரத்தில் பார்க்கடலுள் பையத்துயின் பரமன், இது 2வது நிலை. இதற்கு வியூக நிலைன்னு பேர். வியூகம் என்றால் க்ஷீராப்தி என்கிற திருப்பார்க்கடலிலே சயனித்திருக்கிறான் பகவான். தன்னாலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவர்களுக்கு ஏற்படக்கூடிய குறைகளை தான் அங்கிருந்து நிவர்த்தி செய்கிறான். அதுக்கு தான் வியூக நிலைன்னு பேர். அங்கேந்து புறப்பட்டு திருப்பார்க்கடலில் வந்து சயனித்திருக்கிறான் பகவான். அது 2வது நிலை. அதைத்தான் 2வது பாசுரத்திலே ஆண்டாள்
பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அப்படின்னு பேசினான். அடுத்தது, அங்கிருந்து புறப்பட்டு பூலோகத்திலே இருக்கக்கூடிய நம்மை குளிர நோக்க வேண்டும், நமக்கு கட்டாட்சிக்க வேண்டும், நமக்கு நல்லதை சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்டு பல பிறவிகளை எடுக்கிறான் பகவான். அதற்கு என்ன பேரு? அவதாரங்கள்னு பேர். நமக்கு தெரிஞ்ச 10 அவதாரம்: மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமம், ராமம், பலராமம், கிருஷ்ணம், கல்கின்னு ஒரு 10 அவதாரம் பேர் சொல்லுவோம். ஆனால் பகவான் சொல்கிறான், அவதார சகசிராணி கல்பே கல்பே கரோம்யகம். அவதாரங்கள் எண்ணிலடங்காதவைகளாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆழ்வார் தமிழ் பாசுரத்தில் சொல்றார், என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய், எத்தனை ஜன்மாக்களை நீ எடுத்து போந்தாய். எதற்காக? நம்மை காக்க வேண்டும் என்பதற்காக. இப்படி பல பிறப்புகளை எம்பெருமான் எடுக்கிறானே. கீதையிலேயே தானே சொல்லியிருக்கான், பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்தி பரந்தப. ஏ அர்ஜுனா, எத்தனை பிறவிகளை நான் எடுத்திருக்கேன் தெரியுமா? உன்னை போலதான்டா நானும். உனக்கும் பல பிறவிகள், எனக்கும் வித்தியாசம் இருக்கான்னா நிறைய வித்தியாசம் இருக்கு. அது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். இப்படி அவன் வந்து நமக்காக பிறக்கிறானே பூவலகத்திலே, அதற்கு அவதாரங்கள்னு பேர். அவதாரம்னா என்ன எடுத்தோம்? அவதரதி. இப்போ நாம் எல்லாம் மேலே இருக்கோம், மேலேருந்து கீழே இறங்கணும். படிக்கட்டில் கீழே இறங்கி போகிறோம். அப்படி பகவான் மேலேருந்து கீழிறங்கி வருதலுக்கு தான் அவதாரம் என்று பெயர். அப்படி பகவான் அவதாரமாக செய்ததுதான் வாமனாவதாரம். அதைத்தான் இந்த 3வது பாசுரத்திலே ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன். இவளுக்கெல்லாம் என்ன ஆசை? ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும்னா, பெருமாள் எந்த வழியில் போவாரோ அந்த வழியில் அடியொற்றி போமவர்கள் இவர்கள். அவர் போகிற வழியில் அப்படி பின்னாடி நடந்துட்டு போகிறதுல ஆசை. முதல்ல பெருமாளை பரமதத்தில் அனுபவிச்சா, அதே பெருமாளை அவர் கீழிறங்கி வந்த திருப்பார்கடலில் அனுபவிச்சா, அதே பெருமாள் மேலிருந்து கீழிறங்கி வந்தார். உடனே இந்த இடத்திலே நிலவுலகிலே அவன் எடுத்திருக்கிற வாமனாவதாரத்தை இந்த 3வது பாசுரத்திலே ஆண்டாள் அனுபவிக்கிறாள். அடியார்களுக்கு பெருமையே பகவான் போகிற மார்க்கத்திலே அவனை அடியொற்றி செல்வது. ஸ்ரீரங்கத்தில் வாங்கோ, ரங்கநாதனை பாருங்கோ. ஸ்ரீரங்கநாதர் போறாருன்னா பின்னாடி 1,00,000 ஜனங்கள் அப்படி பின்னாடி போகிறார். ஆயிரக்கணக்கான பேர் பின்தொடர்கிறாள். ஏன்னா பெருமாள் பின்னாடி போகிறது தான் நமக்கு பாக்கியம். மற்றவா யார் யார் பின்னாடியோ போனா கடைசியில் பேட்டி கொடுக்குறான், நான் நடுத்தெருவிலே நின்னேன். ஆனால் பகவான் பின்னாடி போறான்னா உயர்ந்த கதியை அடைந்தவனாக இருப்பான். ஆகையால தான் நம்முடைய பெரியோர்கள் எப்பொழுதும் எம்பெருமான் பின்பும் ஆச்சாரியர்கள் பின்பும் அடியொற்றி நடத்தல் வேணுங்கிற கிரமத்தை சொல்றா. அதன்படி ஆண்டாள் இந்த 3வது பாசுரத்திலே மிக அழகாக அதை காண்பித்து நிற்கிறாள். எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, உலகத்தை அளந்த தலைசிறந்தவனான பகவானுடைய திருநாமங்களை பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், நம்முடைய நோன்புக்கு நாங்கள் எல்லாரும் நன்றாக அதற்காக குளித்து எழுந்தால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து
ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகட தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. தீமையில்லாதபடி நாடெல்லாம் வருஷிக்கும்படியாக செய்து. ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகட, நன்றாக ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய சென்னல், அதற்கு நடுவிலே கயலானது மீனானது துள்ளி குதித்து விளையாட. பூம் குவளை போதில், அழகான குவளை மலரிலே பொறிவண்டு கண் படுப்ப, வண்டு உழங்கின் இருக்கு அழகா. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி, தயங்காதபடி புக்கு இருந்து பருத்திருக்கக்கூடிய முளைகளை பற்றி வாங்க வாங்க அதை கையெடுக்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், குடம் வைக்க வைக்க நிறைத்து நிற்கக்கூடிய வள்ளலான பெரும் பசுக்கள் இருக்கிறார்களே, அந்த பெரும் பசுக்கள் இதை போன்ற நீங்காத செல்வம் நிறைந்து, அந்த செல்வமானது என்றும் நீங்காதபடி நிலை பெற்று இருக்கக்கூடியதான ஒரு பாக்கியம்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அறிவிக்கிறாள். பெரியவாச்சான் பிள்ளை மிக அழகாக இதற்கு வியாக்கியானம் அருளுகிறார். ஓங்கி, ஆண்டாள் முதல் அடி எடுத்து காண்பிக்கிறாள். ஓங்கின்னு ஒரு வார்த்தை சொல். ஓங்கினா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் மிக 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 உயர்ந்தவனாக அப்படி வளர்ந்து இருக்கக்கூடிய அழகு. ஓங்கின்னு அந்த எம்பெருமான் எப்படி வளர்கிறான்கிற விதத்தை ஆண்டாள் கொண்டாடுகிறார். எப்பவும் பகவானிடத்திலே அடியார்களாக ஆகி நிற்பவர்கள் அவனுடைய ஒவ்வொரு செயலையும் கண்டு ஆனந்திப்பர்கள். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ரங்கநாதனிடத்தில் ஆசை இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட நாம் பக்கத்தில் போய் நின்று போட்டியே போட முடியும். ஏன்னா எந்த சமயத்துக்கு வரணும், எப்போ எங்கே உட்காரணும், என்ன திருவாபரணம் எம்பெருமான் சாத்திப்பான், எங்கே புறப்பாடாய் எப்படி திரும்புவான், இன்றைக்கி என்ன அரையர் சுவாமி சேவை சாதிப்பார், இத்தனையும் மனப்பாடமாக தெரியும். அதை ஒன்னொன்னையும் அணு அணுவாக அனுபவித்து 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 உள்ளத்திலே தேக்கி வைத்து கொண்டு எம்பெருமானே எல்லாமாக நம்பெருமாளே எல்லாமாக அனுபவிக்கக்கூடிய பெரியோர்கள். அது அன்னைக்கு இல்லை, இன்றளவும் ஸ்ரீரங்கநாதர் அப்படி வச்சுன்னு இருக்கார் அழகா. அப்போ அந்த அனுபவ பிரீத்தியாக, அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக, போக்கு வீடாக முதல்ல ஆண்டாள் இந்த வாமனாவதாரத்தை நினைக்கிறச்சே எதை நினைக்கிறாள்னார், ஓங்கி அவன் நன்றாக உயர்ந்து வளர்ந்து இருக்கிறான் பாருங்கோ, அதை நினச்சி பார்க்கிறாராம் ஆண்டாள் அழகா. இதற்கு முன்பு இருக்கிற பாசுரத்திலே பகவான் எப்படி இருந்தான், பார்க்கடலுள் பையத்துயின் பரமன், க்ஷீராப்தி ஆகிற திருப்பார்க்கடலிலே ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கிறான் பகவான். தங்கத்தட்டிலே ஒரு மாணிக்கத்தை அழுத்தினா போலே ஆதிசேஷன் படுக்கை மீது ஒரு மாணிக்கமாக பகவான் அப்படி சயனித்திருக்கிறான். ஜொலிக்கிறான், தேஜஸாக இருக்கிறான் பரமன். குணங்களாலே அவனுடைய மேன்மையாலே எல்லாவற்றிலும் சிறந்தவனாக நிற்கிறான். இப்போ பகவானுக்கு என்ன சிந்தனை அங்கே, நம்மை அண்டியவர்களை காப்பதெப்படி என்று சதா சிந்தனை பண்ணியிருக்கிறான். ஆர்த்த ரக்ஷண சிந்தனை. அதுக்கு தான் யோக நித்ரைன்னு பேர். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமாள். பகவான் தூங்குறா போல என்ன பண்ணிட்டு இருக்கார், நம்ம பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஸ்ரீரங்கநாதனை வந்து பார்த்தா ஏதோ சிந்தனை பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படி மேலே பார்த்துட்டு சிந்திக்கிறார். என்னென்ன இத்தனை ஜனங்களை பெற்று வச்சிருக்கேனே, பெரிய குடும்பஸ்தனாச்சே, இவர்களெல்லாம் எப்படி காப்பாற்றுறது. நமக்கு அப்படி கவலை இல்லை. அவரை போய் ஒரு நிமிஷம் பார்த்து ஹலோ ஹலோன்னு எப்படின்னார், என்னென்ன, நான் ஒரு தடவை அவரை பார்த்து ஹலோ சொல்லிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவருடைய பொறுப்பு அழகா. ஆனால் ஸ்ரீரங்கநாதர் நம்ம பற்றி சிந்திக்கிறார். ஐயோ இவர்களுக்கு என்ன நன்மை பண்ணணும், எப்படி பண்ணணும். இதை போல பகவான் தேவர்களை படைத்து இருக்கிறான். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு என்ன பண்ணினவன் அவன், நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். நான்முகனோடு தேவர்களோடு உலகு தன்னை படைத்தவன் பகவான். ஆழ்வார் அழகா தமிழ் பாசுரத்தில் சொன்னார், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொன்மினீர் தேர்ந்து. முடிச்சு கீழே போய் கொடுக்குற பிரசாதத்தை மட்டும் சிந்தாமல் வாங்கிக்காதீங்கோங்கிறார். அப்படி இல்லை, இந்த அர்த்தங்களையும் சிந்தாமல் வாங்கிக்கோங்கோ. சிந்தாமல் கொள்ளுங்கோள். ஏன் சிந்தாமல் சிதறாமல்னா வேறு பக்கம் கவனம் இல்லாமல் கரெக்டாக கேளுங்க. பகவான் நான்முகனை படைக்க, நான்முகன் சங்கரனை படைக்க இப்படி சிருஷ்டி பகுமுக ஆயிற்றுன்னு காண்பித்தார்.
இப்படி பல தேவர்களை பகவான் படைத்து வைத்திருக்கிறச்சே சாஸ்திரத்தை அனலைஸ் பண்ணால் எத்தனை தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள்னு காண்பிக்கிறார். 33 கோடி தேவர்கள், அத்தனை தேவர்கள் பேர் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது ஏதோ 1-2 பேர் நம்ம ஊரில் அங்கே இங்கே இருக்கிற பேர் தெரியும், அவ்வளவுதான். சாஸ்திரம் சொல்றதை கேட்டால் தலையை சுற்றிடும். நாட்டினான் தெய்வமெங்கும், எங்கும் தெய்வங்களை நாட்டினான் பகவான், நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். எல்லா தெய்வங்களையும் படைச்சது மட்டும் போருமா, அவர்களை ரட்சிப்பதும் தன்னுடைய பொறுப்பு. ஆகையால தான் அந்த ரக்ஷணம்ங்கிற டிபார்ட்மெண்ட்டை தானே வச்சுட்டு இருக்கான் பகவான். இவர்களுக்கு என்ன நன்மை செய்வது என்று தான் யோசித்து கொண்டிருக்கிறான் இந்த திருப்பார்கடல்ல. அப்ப யாரும் தன்னை ரட்சிப்பதற்கு அழைக்கவில்லைங்கிற பொழுது பகவான் சோர்வில் இருக்கானா. எப்ப இந்த தேவர்கள் எல்லாம் ஏ பகவானே எங்களை ரட்சிக்க வேண்டும்னு அவர்கள் கூக்குரல் இடுகிறார்களோ, அதை கேட்ட உடனே எம்பெருமான் எப்படி யாரான்னா ஓங்கி அப்படி உற்சாகமா இருந்து அப்படி உயர்ந்து நிற்கிறான். இது எதை போலேன்னா ஆண்டாள், இந்த மூங்கில் மரம் இருக்கும். இந்த மூங்கில் மரத்தை பார்த்தா பல அதிசயங்கள் இருக்கும். 5-6 வருஷம் 4-5 வருஷம் ஒண்ணுமே தெரியாது, பூமிக்குள்ளேயே இருக்கும். அதுக்கப்புறம் வளர்றதை பாருங்க, கடன்னு வளர ஆரம்பிக்கும். அந்த மூங்கில் பெருசா வளர்ந்துருக்கிற காலத்துல, இந்த பனி நிறைய இருக்கக்கூடிய காலத்துல என்ன ஆகும்னா, பனிப்பட்டு அந்த மூங்கில் இப்படி சாஞ்சி இருக்கும். இது என்னது மூங்கில் இப்படி சாஞ்சி இருக்கு அப்படின்னா, ஆமா பனி நிறைய பட்டிருக்கு, அதனால அப்படி சாஞ்சி இருக்கு. எப்ப சூரியன் வருதோ, சூரிய கிரணங்கள் வருகிறதோ, பனி உறிஞ்சப்படுகிறதோ, உடனே என்ன ஆகும், அப்படி மூங்கில் நிமிர்ந்து இருக்குமா அப்படியே. அதை போல பகவான் இவர்கள் யாரும் என்ன அழைக்கலையேன்னு அப்படி சாஞ்சி இருக்கான். எப்ப இவர்கள் தேவர்கள் கூக்குரல் இடுகிறார்களோ அப்ப ஓங்கி அப்படி உயர்ந்து வளர்ந்து நிற்கிறானா. இந்த ஆண்டாள் கொண்டாடுற ஆச்சரியம். ஒரு வாமன மூர்த்தியாக கீழே இறங்கி வரான் எம்பெருமான். வாமனாவதாரம் அப்படிங்கிறது தேவர்களுடைய ராஜ்யத்தை மகாபலிங்கிற சக்கரவர்த்தி அபகரிக்க, அவன்டேந்து ராஜ்யத்தை வாங்கி தரணும் அப்படின்னு இந்திரன் பிரார்த்திக்க, அந்த இந்திரனுக்காக பகவான் ஒரு அவதாரம் எடுத்தான். வாமனன்னு பேர் அந்த அவதாரம். சின்ன குள்ளனாக வந்து பிறத்தல். ரொம்ப அழகான பிரம்ம தேஜஸுடைய குழந்தை. ஒரு குழந்தைக்கு எது தேஜஸ் பிராமண குழந்தைக்குன்னா, அவனுக்கு காப்பது என்பதே காயத்ரி தான். காயத்ரீம் சந்தசாம் மாதேன்னு வேதம் சொல்றது. சந்தஸுக்கெல்லாம் தாயாக இருப்பவள் காயத்ரி. நாள்தோறும் அந்த பிரம்மச்சரியம் உடையவன், பிராமணனாக பிறந்திருக்கிறவன் அதை சதா ஸ்மரித்து கொண்டு இருக்க வேணும். இப்போ பகவான் ஒரு யஜ்ஞோபவீத தாரியாக அழகா ஒரு கமண்டலத்தை பிடிச்சிட்டு, ஒரு குடையை பிடிச்சிட்டு வாமன மூர்த்தியாக திருவவதாரம் பண்ணி நடந்து வரான். எங்கன்னா மகாபலி இடத்துல வரான். இந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன பிரகல்லாதனுடைய பேரனவன். என்ன ஆச்சரியம் பாருங்க. அவனுக்கு ஒரு அந்த வம்சத்தில் பிறக்கிற பாக்கியம். பிரகலாத ஆழ்வான் பேரனா பிறந்திருக்கு. ஆனால் பிறந்தாலும் அவனுக்கு என்ன கஷ்டம்னா, எங்கேயாவது யார்கிட்டையாவது போய் சண்டை போடணும், ராஜ்யங்களை அபகரித்துன்னு வரணும். அதை போல இந்திரன்ட்ட போய் சண்டை போட்டு ராஜ்யத்தை வாங்கிட்டு வந்துட்டான். தாத்தா சொல்றார், பிரகலாத ஆழ்வான் சொல்றார், அடே இதெல்லாம் நமக்கு ஆகாதுரா, பகவான் சொத்தை அப்படி பறிக்க கூடாதுரா அப்படின்னு சொல்றார். கேட்கிறா போல இல்லை. இப்போ இந்த மகாபலி ராஜ்யத்தை வாங்கிட்டு வந்துட்டான், பிடிங்கிட்டான். இந்திரனுக்கு பதவி போச்சு. பதவி இருக்கிற வரைக்கும் இந்திரன் பெருமாளை மறந்துருப்பான். அப்படித்தானே உலகத்தில் காரியம் ஆற வரைக்கும் காலை பிடிச்சான் சுவாமி, அப்புறம் அவ்வளவுதான். சில பேர் நினைக்கிறோம் காலை பிடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, காலை வாரி விடாமல் இருந்தானே. கைசிக புராணத்தில் அழகாக வரும். நம்பாடுவானை கொண்டு போய் இந்திரலோகத்தில் வச்ச உடனே அந்த கைசிக புராணத்தில் சொல்றார், அங்கேருந்து என்னன்னா, இந்திரனை போலே நம்மை மறவாதே. இந்த இந்திரன் பதவி கரைக்கிற வரைக்கும் யாகம் பண்ணா, தபஸ் பண்ணா, ஹோமம் பண்ணா, பெருமாளேன்னா பதவி கிடைச்சது. நீதான் இந்திரா, தேவர்களுக்கு நீதான் ராஜ்யம், சொர்க்கலோகத்துக்கு நீதான் அதிபதினு உடனே பெருமாளாவது ஒன்னாவது மறந்தே போயிட்டான். சுராபானம் பண்ணனா, அங்க இருக்கிற ஊர்வசி, ரம்பை, திரோத்தமை கீழே சொல்லக்கூடியவர்கள் இப்படியே போறது அவன் கால். ஆனால் நம்பாடுவான் அப்படி இல்லையா, அங்கே போனாலும் பெருமாளையே தியானிச்சு பாடுகிறான். இப்போ இந்திரனுக்கு பதவி போச்சு. எங்கே வரான்? பகவான் இடத்துல வரான். அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே. எல்லாரும் சேர்ந்து சொல்கிற ஒரே வார்த்தை பெருமாள்கிட்ட, வேறு புகழ் இல்லை ஐயா, புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஆழ்வார் சொன்னார், வேறு புகழ் இல்லை எனக்கு, வேறு கதி இல்லை, நீர் தான் காப்பாற்றி தரணும். பெருமாள் கேட்கிறார், என்னாச்சுப்பா? ராஜ்யம் போயிடுத்து. யார் பறித்தான்?
மகாபலி. சரி, நான் வாங்கி தரேன், போயிட்டு வா. பகவான் சொல்லி அனுப்பினார். மகாபலியிடத்துல ஒரு உயர்ந்த குணம் இருக்கு, நல்ல பண்பு, தர்மத்தில் அவனுக்கு நிலைத்த தன்மை. என்ன தன்மைனா, வந்தவர்களுக்கெல்லாம் நிறைய தானம் பண்ணக்கூடிய தன்மை, நல்ல யாக ஆதிகள் ஹோமாதிகளை ஸ்ரத்தையா பண்ணக்கூடிய தன்மை. பகவானுக்கு யாராவது சாஸ்திரம் படி ஸ்ரத்தையா பண்ணாலே அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் எப்படிப்பட்ட பாபிஷ்டனா இருந்தா கூட அவனை கண்டு எம்பெருமான் உகப்பான். ஏன்னா சாஸ்திரம் நமக்கு நன்மைக்காக சொல்லியிருக்கு. தர்மம் சர, வேதம் சொல்றது சத்தியம் வத, தர்மம் சர, சத்தியத்தையே பேசு, தர்மத்தின்படி வாழ்ந்து நில். கண்டிப்பாக அது நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கும். மகாபலி அந்த நன்மையில மூழ்கி இருக்கிறச்சே பெருமாள் பார்த்தார், இந்திரன் ராஜ்யத்தை வாங்கணும், நான் போய் வாங்கி தரேன். ஒரு சின்ன அழகான ஒரு குழந்தையாக நடந்து போறார். அங்க போய் மகாபலி இடத்துல பெரிய கியூ நிற்கிறது. அதுல பெருமாளும் நிற்கிறார். மகாபலியை பார்த்து சொல்றார், மாவலி மூவடி தா அப்படின்னு கேட்கிறார். ஏ மகாபலியே, 3 அடியை கொடு அப்படின்னு கேட்ட உடனே இந்த குழந்தை அப்பதான் திரும்பி பார்க்கிறான் மகாபலி. என்ன தேஜஸ் அந்த குழந்தை முகத்துல! இந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு. இப்படி கையை கூப்பி நிற்கும்படியா இருக்கு. அந்த குழந்தைய பார்த்த உடனே மகாபலிக்கு இந்த குழந்தைய பார்த்து திருப்பி கேட்கிறான், என்ன வேணும்? 3 அடி மண். 3 அடி மண்ணா? எந்த காலாலேன்னார்? தோ என்னுடைய சின்ன காலாலே. இந்த குழந்தை பார்த்து, தோ இங்க இருக்கு பாரு, இந்த காலால தான் 3 அடி மண். மகாபலிக்கு ரொம்ப இழுக்கா இருந்தது. தானம் பண்ணா எப்படி தானம் பண்ணணும்? தலை சிறந்ததை பண்ணணும். சில பேர் தானம்னு பண்ணிப்பா. என்னென்ன வீட்டில் உபயோகம் இல்லாத பொருட்களை இன்று தானம், எது நமக்கு வேண்டாமோ எல்லாத்தையும் அடுத்தவா தலையில கட்டு. உங்களுக்காகவே கட்டில் வச்சிருக்கேன் ஒருத்தர். என்னென்ன ஒன்றும் இல்லை, கட்டில் தான், அது கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்க்ரூ போயிருக்குன்னு. இப்போ படுத்தேன்னா நீங்க கட்டிலுக்கு மேலே இருக்க மாட்டேன், கட்டில் உங்களுக்கு மேலே இருக்கும். அந்த பொருளை கொடுத்தா என்ன அர்த்தம்? வாங்குறவாளுக்கு ஆபத்துன்னு அர்த்தம். தானம் அப்படி பண்ணக்கூடாது. நல்ல பொருள்களை பண்ணணும், உயர்ந்ததை பண்ணணும், நல்ல நோக்கோடு பண்ணணும். இதெல்லாம் தானத்துக்கு இருக்கக்கூடிய விதி. ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் ஸ்ரீயாதேயம் ஹ்ரியாதேயம் வியாதேயம் சம்விதாதேயம், எத்தனையோ சொல்லியிருக்கு. எப்படியெல்லாம் பண்ணணும், எந்த முறையில் பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும், யாரை கொண்டு பண்ணணும், இவ்வளவு நியதிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கா. அப்ப இந்த மகாபலி கேட்குறான், இந்த 3 அடி இப்படி அளந்தா எனக்கு இழுக்குது, என்ன பண்ணணும்? இதோ கண்ணால பாருங்க, இந்த இடம் பூர்த்தியா பாருங்க, பார்த்த இடமெல்லாம் உங்களோட தான். நமக்கு அப்படி யாராவது இப்போ கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அடுத்த க்ஷணம் பார்த்துட்டே இருக்க மாட்டோமா? போய் முதல்ல ஐ டாக்டர்கிட்ட போய் நல்லா இன்னும் விஷன் பெருசாக வேணும், இன்னும் வேணும். அந்த வாமனமூர்த்தி ஒரு வார்த்தை திருப்பி சொன்னார், நான் கேட்டதை கொடுப்பியா மாட்டியான்னு. என்ன கேட்டேன்? 3 அடி தான் எனக்கு வேணும், கண்ணு கொண்டு பாருங்க. அதெல்லாம் வேண்டாம், என்னுடைய அடிகளாலே அளந்த 3 அடின்னு. உடனே மகாபலி பார்த்தா, சரி நீர் எப்படி ஆசைப்பட்டீரோ அப்படியே கொடுத்தேன். உடனே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் ஓடி வரார். யாரு? சுக்ராச்சாரியர்னு ஓடி வர. அவர் தடுக்கிறார். டே மாபலி கொடுக்காத, ஏ மாபலி கொடுக்காத அப்படிங்கிற. எதுக்கு சுக்ராச்சாரியரே தடுக்கிறீர்னார்? வந்தவன் யாருன்னு தெரியாது உனக்கு, அவன் சரியான ஏமாத்துக்காரன். யாருன்னார்? மகாவிஷ்ணு வந்திருக்கான்ப்பா, நாராயணன் வந்திருக்கான். வந்தவன் யாருன்னு தெரியாம நீ தானம் கொடுக்கிறேங்கிற. உலகுக்கே கொடுப்பவன் அவன், படி அளப்பவன் அவன். அவன் கையேந்திரான்னா விஷமத்தனம் இருக்குன்னு அர்த்தம். இவன்கிட்ட சொல்றார் சுக்ராச்சாரியர். இதை கேட்கிறா மகாபலி, ஓ வந்தவன் விஷ்ணுவா? ஓ பகவானே வந்திருக்காரா? ஆமா. உடனே அவர் சுக்ராச்சாரியர் புரிஞ்சுட்டாண்டா, நம்ம சிஷ்யன் இனிமே நாம சொன்னபடி தான் கேட்க போறான். சிஷ்யனுக்கு புரிய வைக்கிறதே ஆச்சாரியனுக்கு பெரிய தலைவலி. 100 கேள்வி. கடைசியா ஆச்சாரியன் பார்ப்பார், கையில புஸ்தகத்தை கொடுத்து உனக்கா என்ன தோன்றதோ படிச்சுக்கோப்பான்னு விழுந்து சேவிச்சிடுவார். இனிமே இப்போ இவர் சுக்ராச்சாரியருக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, சொன்ன உடனே புரிஞ்சுட்டான் நம்ம சிஷ்யன். வந்தவன் விஷ்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி மகாபலி, இப்போ இந்த ப்ரோக்ராம் கேன்சல் தானே? என்ன இல்லை, கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் நடக்கும்னா மகாபலி. என்னப்பா இப்படி பேசுறேன்னா, யார் யாருக்கோ கொடுத்தது பெருமையா, வந்த பகவானுக்கே கொடுப்பது தான் பெருமைனா. அப்பையும் நான் அடுத்த வரதத்தை விடமாட்டேன்னா மகாபலி, கொடுத்தே தீருவேன் அவருக்கு. சுக்ராச்சாரியார் பார்த்தார், அடே முட்டாளே, உன் அடிவை நீயே தேடிக்கொள்கிறாயே, எங்கேயாவது அவனுக்கு போய் பண்ணி உன் அடிவை தேடிப்பியா? குரு அதை உபதேசிக்கணும். அவனுக்கு சொல்றார் நல்லது. அவன் சிஷ்யன் சொல்றான், என்ன அழிவு வந்தாலும் பரவாயில்ல, கொடுத்தே தீருவேன். இதுதான் பகவானிடத்துல மகாபலியிடத்துல பிரிச்ச குணம்.
அதுக்காக தான் யாச்சகமாக வராரு கீழே. பாரு என்ன எண்ணம் பாரு அவனுக்கு அழகா. இன்னும் வந்த உடனே சுக்கராச்சாரியர் சொல்லிட்டார், போ நீ திருந்த மாட்டேன் அப்படின்னு அவர் நகர்ந்துட்டார். இந்த மகாபலி தானம் பண்ண போகிறான். தானங்கள் பண்ணுவது ஒரு கிரமம் இருக்குன்னு சொன்னேன். உதகதாரா பூர்வகமாக, உதகம்னா ஜலம், தீர்த்தம், தண்ணீர்னு அர்த்தம். இந்த தண்ணீரை ஊற்றி தானம் பண்ணணும். நாமெல்லாம் பார்ப்போம், இந்த கல்யாணம் பண்ணுறச்சு பெண்ணை கொடுக்குறவர்கள் அந்த கண்ணீரை ஊற்றி சொல்லுவோம், இதம் நமமா, இனி இவள் என்னுடையவள் இல்லை, உன்னை சேர்ந்தவள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதை போல தானம் கொடுக்கறச்சே ஒரு வஸ்துவை தண்ணீரை ஊற்றி இது இனிமேல் என்னுடைய பொருள் இல்லை, உன்னை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ அதை போல மகாபலி ஒரு கமண்டலத்தில் ஜலத்தை எடுத்து சேர்க்கிறான், தீர்த்தத்தை, இதம் நமமா அப்படின்னு சொல்லி சேர்க்கணும். இந்த கமண்டலத்தில் பார்த்தா தண்ணீர் வரமாட்டேங்கிறது. ஏன்னா அது ஜலம், தண்ணீர் இருக்கு உள்ள, தண்ணி வரமாட்டேங்கிறது அப்படின்னு பார்த்தா அது ஏதோ அடைப்பு இருக்கு. பெருமாள் பார்த்தார், வாமனமூர்த்தி கவலைப்படாத, அடைப்பை நான் சரி பண்ணிக்கிறேன். என்ன கையில் ஒரு அழகான பவித்திரம் அணிந்திருந்தார். அந்த பவித்திரத்தை வச்சு அந்த ஓட்டையில் இப்படி சொருகினார். ஐயோ அம்மானு கத்திட்டு ஒரு வெளியில் வண்டு பறந்து போச்சு. ஏன்னா அது வண்டு இப்படி கத்துறது என்ன, கண்ணில் ரத்தம் வரிகிறது. அப்படியே சுக்கராச்சாரியர் வண்டாக மாறி அந்த ஜலத்தை அடைத்து கொண்டார், துவாரத்தை அடைச்சிட்டார். ஏன்னா சிஷ்யன் பைத்தியமா ஒன்று பண்ண போகிறது, ஜலம் விழுந்தா தானே பண்ணுவேன், நான் போய் அடைச்சிக்கிறேன். பெருமாள் பார்த்தார், ஜலம் விழாமையா பண்ணுவேன், உன்னை என்ன பண்ற பாருன்னு அதை வச்சு குத்தினார். கண்ணு போச்சு அவனுக்கு. சுக்கராச்சாரியர் கதறிண்டு வெளியில போனா ஜலம் மகாபலி அப்படி ஆனந்தமா ஆசையா சேர்த்தான். பெருமாள் கையில் அந்த ஜலம் பட்டுதோ இல்லையோ, ஓங்கி அப்படியே வளர்ந்தாராம். கட 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 கட. இவ்வளவு நாள் அந்த ஜலம் படாது இருக்கிற பொழுது ஐயோ நடக்குமோ நடக்காதோ எப்படி இருக்கும்னு நினைந்தவர், வாமனமூர்த்தியாக இருந்தவர், அந்த தண்ணீர் விழுந்ததோ இல்லையோ ஓங்கின்னு ஒரு பெரிய உருவத்தை எடுத்துக்கொள்ளுகிறான் எம்பெருமான். இது அழகா திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திருநெடுந்தாண்டகம்ங்கிற பாசுரத்தில் விவரிக்கிறார். 5வது பாசுரம், ஒன்மிதியில் புனலுருவி உருகால் நிற்ப உருகாலும் காமரு சீர் அவனனுள்ளத்து என்மதியும் கடந்து அண்டமீது போகி இருவிசும்பின் ஊடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிரவோடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்த நின்னையந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே. ஆழ்வார் கொண்டாடுறார். என்னமா அந்த திருவடி புறப்பட்டது தெரியுமா, என்னமா அந்த திருவடி போச்சு தெரியுமா, எத்தனை இடங்கள்ல அளந்தது தெரியுமா, எத்தனை லோகங்களை கடந்து போச்சு தெரியுமா இந்த திருவடி அப்படின்னு அந்த திருவடியை வணங்கி நிற்கிறார் திருமங்கை ஆழ்வார். திருவடியே வணங்கினேனே. அப்படி அந்த எம்பெருமானுடைய திருவடி ஓங்கி அப்படி வேகமா வளர்றது. இந்த வளர்ந்திருக்கக்கூடிய கடுமை எப்படி இருக்கு அப்படின்னா, பிரம்மா தன்னுடைய லோகமாகிற சத்தியலோகத்தில் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பிரம்மா திடீர்னு பார்த்தா எம்பெருமானுடைய திருவடி அவர் லோகத்துக்கு வருது. அதறி பதறி போறார் பிரம்மா. கடகடகடான்னு கிளம்புறார், தன்னுடைய கமண்டலத்தை எடுத்துன்னு வந்து சேர்றாங்க. தர்மமே தண்ணீராக மாறி அந்த கமண்டலத்துக்குள்ள சேர்ந்தது. பெருமாளுடைய பாதம் திருவடிகள் நம்ம இடத்துக்கு வருது. உடனே அவருடைய திருவடியை விளக்குறார், அந்த திருவடியில தீர்த்தத்தை சேர்க்கிறார். பாதங்கள் கழுவினர். அந்த காலத்திலலாம் ஒரு கிரமம் இருக்கும். பெரியோர்கள் நம்ம அகத்துக்கு வந்தால் அவர்களுக்கு கை அலம்பி விட்டு கால் அலம்பி விட்டு அவர்களை ஒரு ஆசனத்தில் அமரச் செய்து நீரை கொடுத்து, இதெல்லாம் ஒரு கிரமமாக நம்முடைய பெரியோர்கள் வைத்தது உண்டு. அதை போல பிரம்மா தன்னுடைய லோகத்திற்கு பகவான் வருகிறான் உடனே தர்மத்தையே ஜலமாக மாற்றி அங்கே தண்ணீர் சேர்க்கிறான். அவன் சேர்த்த தண்ணீர் பட்டு தெரிக்கிறது. அப்படி ஓங்கி அப்படி கடுமையா பெருமான் வளர்கிறான் அந்த இடத்துல. இது ஆழ்வார் அழகா வர்ணிக்கிறார். குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏற கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு. ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் முதலாழ்வார்கள். குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து. இந்த பிரம்மா இருக்கானே, நான்முகன்னு பேரவனுக்கு. அவன் தன்னுடைய கமண்டத்தில் இருக்கக்கூடிய தர்மத்தையே நீராக கொண்டு எம்பெருமான் திருவடிகளிலே சேர்க்க என்ன ஆறுதுன்னார். அந்த பிரம்மா யோசிச்சான், இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் பரம பாவனமாச்சே, பரம பவித்திரமாச்சே, யாருக்கு கிடைக்கும்? இப்போ நாமெல்லாம் கோயிலுக்கு போகிறோம், பெருமாள் தீர்த்தம் கிடைக்கிறது. என்ன தீர்த்தம் அது? எம்பெருமான் திருக்கரத்தில் சேர்த்த ஜலம், எம்பெருமான் திருவடிகளில் சேர்த்த ஜலம், எம்பெருமான் திருப்பவளத்தில் சேர்த்த ஜலம். அதுதான் மொத்தமாக நமக்கு தீர்த்தம்னு கொடுக்குறது. அதை போல ஒரு பரம பாவனமானது எதுவும் கிடையாது. நம்மை சுத்தி பண்ணுவது வேற எதுவும் கிடையாது. இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கணும், எம்பெருமானுடைய திருநாமத்தோடு ஸ்வீகரிக்கணும். அப்படி இந்த பிரம்மா
ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்து அந்த ஜலம் எங்க விழணும்னு ஆசைப்பட்டான் தெரியுமா? நான் ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன், அவன் தலையில அந்த ஜலம் விழட்டோம்னா. யாரு? நில்லு எப்படி அப்படின்னு சங்கரனை அங்க நிற்க வச்சான். கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேல் ஏற கழுவினான். சிவனுடைய முடிமேலே ஏறும்படியாக எம்பெருமான் திருவடிகளை கழுவினான் பிரம்மா. ரொம்ப ஆச்சரியமான செயல். எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை நீட்ட, பிரம்மா தன்னுடைய கமனிடத்தில் இருக்கக்கூடிய நீராலே கழுவ, சிவபெருமான் அதை தன் தலையாலே சுமக்க, இதிலே ஆர் பெரியவன்னு நான் சொல்லணுமான்னார் ஆழ்வார். திருவடியை நீட்டிவனவனோ இத்தனை உயர்ந்தவன் அந்த ஓங்கி அப்படின்னு காண்பிக்கிறான் ஆண்டாள். இந்த ஓங்கின்னு எம்பெருமான் நீண்டு இருக்கக்கூடிய திருவடிகள் எப்படி இருந்ததுன்னா, உலகளந்த உத்தமன். உலகளந்தன்னு சொன்னா உலகத்தை எல்லாம் தன்னுடைய திருப்பாதங்களாலே அளந்து வைக்கிறான். காடு மேடு மலைன்னு பார்க்காத எம்பெருமான் திருவடிகள் எல்லார் தலையிலையும் படுகிறது. இப்போ உலக அளக்கிறானே, யாராவது கேட்டோமா எம்பெருமான் திருவடி என் தலையில படணும்னு ஆசைப்பட்டோமா? அழுவார்கள்னா ஆசைப்படுறான். எம்பெருமானே என் கண்காண வந்தியாயே, உன்னை கண்கள் காண்பது என்றுகளோ, கான் கான் என விரும்பும் கண்கள். இதெல்லாம் ஆழ்வார் பாசுரத்தில் இருக்கு. எப்போ பார்க்க போறேன், எப்போ இந்த கண்களுக்கு நீ விருந்தாக போகிறாய்? ஒரு ஆழ்வார் சொன்னார், என்னை நன்னா வந்து திட்டு நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவி. ஆழ்வாரே நீர் பாவி. பாவின்னு திட்டனமா பெருமாள். ஆனா எப்படி தெரியுமா வரணும்? என் கண்முகப்பே வந்து சொல்லணும்னு, என் கண் காணும்படியாக வந்து என்னை திட்டு. நீ திட்டுறதை பத்தி கவலை இல்லை, உன்னை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிடுது. இது எப்படிப்பட்ட பாக்கியம் அழகா! இப்படி ஆழ்வார்கள் பிரார்த்தித்து எம்பெருமானை காண வேண்டும் என்னார்கள். ஆனா பகவான் நாம யாரும் பிரார்த்திக்காத பொழுதும் உலகளந்த, உலகத்தை முழுவதுமாக தான் அளந்தான். இது எதை போல என்றால், நாம் பிரார்த்திக்காதே சிருஷ்டி செய்து நம் உள்ளே இருந்து நம்மை இயக்குகிறா போலே. வேதம் அழகான வாக்கியத்தை சொல்லி, வேதத்தை போல நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உயர்ந்த நூல் வேற எதுவும் இல்லை. வேதம் அழகா சொல்றது, தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத் ததனுப்ரவிஷ்ய. தத் சிருஷ்டுவா, உலகங்களை எல்லாம் பகவான் படைக்கிறான். எப்படி படைக்கிறான்? பகுஷ்யாம் என்று தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தாலே நினைவாலே படைக்கிறான் எம்பெருமான். இந்த படைத்தல் இருக்கே அதுவே தனி ரகம். இந்த விஷ்ணு புராணத்தில் அதை பற்றி நன்னா சொல்றது. தனியாக கேட்டுண்டே இருக்கணும் அந்த படைத்தலின் மேன்மையை பொறுத்தவரை. உலகத்தெல்லாம் படைத்திருக்கக்கூடிய பகவான் என்ன பண்ணுவான்னா, ததனுப்ரவிஷ்ய, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் தான் அனுப்பிரவேசம் பண்ணுகிறான். எல்லா பொருள்களுக்குள்ளேயும் எம்பெருமான் தன்னை முழுமையாக வைத்திருக்கிறான். இதற்கு என்ன பேர்? வியாப்தின்னு பேர். உள்ளும் புறமும் ஒக்க வியாபித்திருக்கிறான் எம்பெருமான். எல்லா இடங்களும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். ஏன் இருக்க வேண்டும்னா, அவன் இல்லைன்னா அந்த பொருள் என்பதே இல்லை. இப்போ இந்த உடல் இயங்கிறது, கை கால்லாம் இயங்கிறது, பேசுகிறோம். எதனால என்ன? உள்ள உயிர்னு ஒன்று இருக்கு. உயிர் நமக்கு பார்த்துக்க பை பைன்னு சொல்லிட்டு போச்சுன்னா உடல் பொத்துன்னு விட வேண்டித்தான். இப்போ உயிர் இருப்பதாலே உடல் இயங்குகிறது. உயிருக்கும் உயிரான பரமாத்மா உயிருக்குள்ளே இருப்பதாலே உயிர் உடலுக்குள்ளே இருக்கிறது. இதுதான் உண்மை. இப்போ எம்பெருமான் எல்லாவற்றுக்குள்ளேயும் அனுப்பிரவேசித்து கொண்டு எல்லா இடங்கள்லையும் இருக்கான். எம்பெருமான் எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கான். இதைத்தான் பிரகல்லாத ஆழ்வான் ஒரு வார்த்தையில சொன்னான். அவன் அப்பா கேட்கறான், ஹிரண்யன் கேட்கறான், டே எங்க இருக்கான்? எப்போ பாரு நாராயணன் ஹரி ஹரின்னு சொல்றியே, எங்கடா இருக்கான் அவன்? எங்கேயாவது இருக்கான்? அண்ணே அவன் சொன்னான், இல்லை என்று சொல்லுகிற உன்னிடத்திலும் உடன், இருக்குன்னு சொல்லுகிற என்னிடத்திலும் உடன், இந்த தூணிலும் உடன், துரும்பிலும் உடன். இவனுக்கு எல்லாம் புரிஞ்சுது, ஒன்று மட்டும் புரியல. இந்த தூண் நான் தானே கட்டினேன்னா அவன் இரண்யன். இந்த தூண் நான் தானே பார்த்து பார்த்து பக்கத்தில் இருந்து எப்படி கல்லை வைக்கணும், எப்படி சுத்தணும், இதெல்லாம் பார்த்து பண்ணேனே. இந்த தூணுக்குள்ள இருக்கானா? ஆமாம், இந்த தூணுக்குள்ளே இருக்கான். எம்பெருமானுக்கு இவன் எந்த தூணை காட்டுவானோன்னு தெரியல. ரெடியா எல்லா தூணுக்குள்ளேயும் இருந்தான் எம்பெருமான். ஒரு தடவை தொடு பாரு நீ அப்படின்னு காத்துன்னு இருந்தான். அவன் தொட்ட அடுத்த க்ஷணத்திலே புறப்பட்டு வெகுண்டு வந்தான் நரசிம்ம மூர்த்தியாகன்னு காண்பிக்கிறான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே பிளந்திட்டு சிங்க உருவாய். அப்படி பிளந்துட்டு வரானா எம்பெருமான் வெளியில நிக்கிறச்சு. இப்ப இது எதை காண்பிக்கிறதுனா, எங்குமுளன் கண்ணன். ஒரு வார்த்தையில சொன்னார் ஆழ்வார், எங்குமுளன் கண்ணன்.
பகவான் இல்லாத இடம் இல்லை, எல்லா இடங்களிலேயும் வியாபித்து இருக்கிறான். நாம் எங்கேயாவது பெருமாளே பெருமாளே நாங்கள்லாம் இந்த உலகத்தில் வந்து பிறக்க போகிறோம், எங்களுக்குள்ளேயே இருந்து எங்களை காப்பாத்து இதான சொல்ல போகிறோமா? கேட்க தெரியுமா? தெரியாது. இது எதை போலேன்னா, ஒரு குழந்தையை ஈன்றெடுத்த தாய் கைக்குழந்தையை தான் எப்பொழுதும் அணைத்து கிடக்கிறா போலே அந்த குழந்தை கேட்காது இருக்கிறச்சே, அந்த குழந்தை எதிர்பார்க்காது இருக்கிற பொழுது அந்த குழந்தை மீது தன் கைப்பட்டு வைத்தல் தனக்கு சுகமாக அவள் நினைத்து இருக்கிறா போலே பகவான் நம்மிடத்திலே உள்புகுந்து இருத்தல் தனக்கு சுகமாக நினைக்கிறான். அதை போலதான் உலகளந்த எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய திருவடிகளை வச்சா நான் எம்பெருமான். அப்பெல்லாம் நாம் தூங்கிட்டு இருந்தோமா எழுந்துட்டு இருந்தோமா ஒன்றுமே தெரியாது. கோயிலுக்கே போகிறோம், தீர்த்தம் ஸ்ரீ வைஷ்ணவ கோயிலில் என்ன பண்ணுறா? தீர்த்தம் கொடுக்குறா, ஷடாரிங்கிற. தீர்த்தம் கொடுத்த உடனே தான் பக்கத்தில் ஒருத்தர் பேசுகிறார், அவர் பேசுகிறார்னு இவர் திரும்புகிறார், ஷடாரி வச்சுட்டு போயாச்சு. இன்னும் இவர் கேட்குறார், ஷடாரி காணுமேன்னு அர்ச்சகர் சொன்னார், ஏற்கனவே வச்சாச்சு உமக்கு, இந்த திருவடி வருதே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த திருவடி எம்பெருமான் உலகளக்கிறச்சே எப்படி இருந்தோமோ அதைத்தான் இந்த ஆண்டாள் சொன்னார். ஓங்கி உலகளந்த, உலகத்தை எல்லாம் தன்னுடைய திருவடிகளாலே அளந்து எம்பெருமான் எதை நிலைநாட்டினான்னா எல்லா சேத்தனர்களும் எனக்கு அடிமைங்கிறத காண்பித்தான். அவன் திருவடி வைக்காத இடம் இல்லை. 2 திருவடிகளாலே 2 அடிகளாலே அளந்த பகவான் மகாபலியை 3வது அடி எங்கன்னா கீழேன்னுட்டான். என் தலையிலன்னா அப்ப நீ கீழே என்று இப்படி ஓங்கி உலகளந்த. 3வதா வார்த்தை சொல்ற ஆண்டாள் உத்தமன். உத்தமன் ஒரு பதம் எடுக்கிறாள். யாரை பார்த்து உத்தமன்னு சொல்லணும் அப்படின்னா, தன்னை ஆடி அழியமாறியும் மற்றவர்கள் காரியம் செய்து கொடுப்பவனுக்கு தான் உத்தமன்னு பேர். பிறர்களுக்கு வரக்கூடிய சிரமங்களை கண்டு பொறுக்க முடியாதபடி அவர்களுக்கு என்ன நன்மை செய்வது என்று எப்பொழுதும் அதையே நினைத்து கொண்டிருப்பவன் உத்தமன்னு பேர். அப்படி எம்பெருமான் மற்றவர்களுக்கு தன்னை கொடுப்பதிலேயே நோக்காக இருப்பவன். இப்போ யோசிச்சு பாருங்க, மகாபலி அவன்கிட்ட போய் வாமனனா இருந்து யாச்சகம் கேட்டான், உலகத்தை எல்லாம் அளந்தான். இப்போ உலகம் என்ன சொல்லும்? ஓய்யா உங்க பெருமாளை பற்றி தெரியாதா? என்ன காட்டினது சின்ன அடி, அளந்தது பெரிய அடி. என்ன விஷமமாக பண்ணினார் அவர் பாருங்க. மகாபலிக்கு எப்போவுமே நம்ம ஊரில் ராமனனா லக்ஷ்மணனான்னு வராது, ராமனனா ராவணனா. என்னமோ ராவணனே கேட்டா மாதிரி, ராவணன் எனக்கு வேண்டாண்டா உங்க கட்சின்னு சொல்றான், இவன் விட மாட்டேங்கிறான், அந்த கட்சியில அவனை பிடிச்சிட்டு இருக்கு. வேண்டாதது உலகத்துல அதிகமா இருக்கு. ராமனனா லக்ஷ்மணனான்னா புண்ணியமாவது வரும், புண்ணியமே கிடையாது. அவனே சொல்றான், ஐயோ நான் பெரிய அரக்கன், பாபங்களை பண்ணினேன் அப்படின்னு அவன் வார்த்தையிலேயே இருக்கு. ஆனால் உலகம் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு சுபாவம் இல்லை. ஆனால் உலகம் என்ன பண்ணும்? பெருமாளை பார்த்து குறை சொல்லும். பாரு மகாபலியை ஏமாற்றி வாங்கிண்டானே, மகாபலி சக்கரவர்த்தி தேண்டு பரிசுண்டானே. பகவான் சொன்னான், எல்லாரும் அப்படி தானே சொல்ல போகிறா, என்ன நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஆழ்வார் சொல்கிறார் அழகா பாசுரத்தில் சொல்கிறச்சே, ஒருவன் யாச்சகம் கேட்டான், ஒருவன் யாச்சகத்தை கொடுத்தான். ஆழ்வார் சொன்னார், கொண்டானை அல்லால் கொடுத்தாரை யார் பழிப்பார்? நாமெல்லாம் எப்படி இருப்போம்னு ஆழ்வாருக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. பெருமாள் காமிச்சு கொடுத்துட்டார், இப்படி தான் இருப்பாப்பா இந்த உலகத்தில், இனிமேல் வரவாழலாம். ஆழ்வார் என்ன சொன்னார்? கொண்டானை அல்லால். கொண்டானைனா எவன் தானத்தை கொண்டானோ அவன் வாமனமூர்த்தி. அவனை அல்லால் உலகத்தில் கொடுத்தாரை, மகாபலி கொடுத்தானே, அவனை யார் பழிப்பார்? அவனை யார் பழித்து சொல்ல போறா? ஒருத்தரும் சொல்ல மாட்டா. பகவானைத்தான் பழித்து சொல்லுவா, மகாபலியை கொண்டாடி தான் சொல்லுவோம். அப்படித்தானே உலகத்தில் பார்க்கிறோம். எங்க மகாபலி போல உண்டா? எப்படிப்பட்ட உயர்ந்த சக்கரவர்த்தி, பெருமாள் கேட்டாலும் கொடுத்தாரு. ஆனா அவன் பண்ண தீமை என்னன்னா, இந்திரனிடத்திலிருந்து ராஜ்யத்தை அபகரித்தான். அவன் அடிச்சு பிடுங்கிட்டான். அப்படி அடிச்சு வாங்கிட்டு இருக்கக்கூடியவனிடத்திலேருந்து பகவான் ஒரே ஒரு க்ஷணத்துல தானும் அடிச்சு வாங்கலாம் அவனை. ஆனா அப்படி பண்ணல. மகாபலிக்கு ஒரு புகழும் கிட்டட்டும், இந்திரனுக்கு ராஜ்யத்தையும் கிட்டட்டும். இதுக்கு நடுவில் போய் கேட்கிறோம், உமக்கு இழுக்கு வருமேன்னா, எனக்கு தானே இழுக்கு வருது, வரட்டும்னார். அதான் ஆண்டாள் சொன்னா உத்தமன். யாருக்கு இப்படி வரும் இந்த உயர்ந்த குணம்? உலகத்துல 3 விதமான மனுஷர்கள் பார்க்கிறோம். உத்தமன், மத்தியமன், அதமன்னு பேர். உத்தமன் என்பவன் பிறருக்காக தன்னை அழித்து கொண்டும் காரியம் செய்பவன். மத்தியமன் என்பவன் நானும் வாழறேன் நீயும் வாழ்ந்து போன்னு சொல்லுபவன்.
அதமன் என்பவன் தான் வாழணுங்கிறதுக்காக ஊரையே அழித்து வாழ்பவன். ஏகப்பட்ட பேர் அதமனாத்தான் நம்ம பார்க்கிறோம். என்ன சுவாமி சாப்பாடு இப்படி இருக்கு? சில பேர் வந்து பிடிக்கிறா பாருங்கோ, இந்த சாப்பாடெல்லாம் பிடிச்சிட்டோம், ரெய்டு, எவ்வளோ கலப்படம் கலந்துருக்கா. அது ஒரு பெரிய வீடியோ எடுத்து அதை சேனல் நிறையா போட்டு இந்த இது சரியில்லை. நாம் கேட்குறோம், டெய்லி இந்த சாப்பாடையா நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம்? என்னப்பா பண்ணிட்டு இருந்தேள்? அதிகாரிகள் எல்லாம் பார்க்காம ஒரே ஒரு நாள் ரெய்டு போய் இதெல்லாம் சரியில்லை இப்படி பண்ணிட்டோம். இப்போ அவன் என்ன நோக்கில் பண்ணுறான்? ஊருக்கு கெடுதல் விளைவித்தாலும் எனக்கு பணம் வருகிறதோ இல்லையோ அது போரும்னு இருந்தா அது அதமன், மத்தியமன்னு பேர். அவன் எப்படிப்பட்டவன்னா, நானும் வாழறேன், நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இந்த உனக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன், நீயும் நன்னாரு நானும் இருக்கேன். ஆனால் உத்தமன் என்பவன் எப்படி இருப்பான்னா, தனக்கு ஏற்படக்கூடிய அழிவையும் இழுக்கையும் கஷ்டங்களையும் பொருட்படுத்தாது மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து நிற்பவன் உத்தமன். ரொம்ப அதிசயம். உலகத்தில் உத்தமர்களாக இருப்பது சாதாரண விஷயம் இல்லை. ஏன், இருக்கிற வரைக்கும் உலகம் அவர்களை தூற்றும். அவன் போன பிறகு நிறைய வைப்பான், சிலையா வைப்பான், கொண்டாடுவான், எதையோ பண்ணுவான். இந்த உலகம் விசித்திரமான உலகம். இருக்கிறச்சே முடிஞ்சா கல்லடி வரைக்கும் கொடுக்கணும், யாரும் கொண்டாடும்படியாகவே இருக்காது. இப்போ உத்தமத்தில் யார் உத்தமனாக இருந்தார்னா சுவாமி ராமானுஜரின் மேன்மையை பார்க்க. எப்படி இருந்தார் ராமானுஜர்? திருக்கோட்டியூர் நம்பின்னு ஒரு சுவாமி, அவர் தான் ராமானுஜருடைய 5 ஆய்த்தாரியர்களில் ஒருவர். அவர் ராமானுஜரிடத்துல உனக்கு உயர்ந்த அர்த்தங்களை உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்ரீரங்கத்தில் வரச்சே ஒரே சந்தோஷம், ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணுறாரேன்னு சந்தோஷம். அந்த இப்படி சொல்கிறதே அந்த காலத்தில் பெரிய விஷயம். டக்குன்னு உபதேசிக்க மாட்டான் ஒரு அர்த்தங்கள். இப்போ சொல்லிட்டாருன்னு உடனே எப்போ வரட்டும்னா, நான் இருக்கிற ஊருக்கு வா கேட்டுக்கலாம். திருக்கோட்டியூருக்கு வானார். ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குது, திருக்கோட்டியூர் எங்கே இருக்குது? இன்றைக்கினா பைபாஸில் வேகமாக போய்டுறோம் 2 மணி நேரத்தில். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு போகணும் நடந்து. இவ்வளோ தூரம் நடந்து போன ராமானுஜர் விழுந்து சேவிக்கிறார். இந்த ஊரில் போய் கேட்குறா, சுவாமி இங்கே திருக்கோட்டியூர் நம்பி அவருடைய திருமாளிகை எங்கே இருக்குது? அந்த ஊரில் இருக்கிறவனுக்கு அந்த திருக்கோட்டியூர் நம்பி பெருமை தெரியாது. அவங்க ஒரு அரட்டை இறங்குன்னு வச்சுட்டு இருப்பாங்க, ஊர் திண்ணையில் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். அதுவா இங்கே இருக்குவார் அப்படின்னு கையை காமிச்சான். அவன் காண்பித்த இடத்துலேருந்து விழுந்து சேவிச்சுட்டு போனார் ராமானுஜர். அப்போ தான் சொன்னவனுக்கு புரிஞ்சுது, ஐயோ அந்த நம்பியினுடைய பெருமை அவ்வளோ பெருமை இருக்கா, உள்ளூர்காரனுக்கு அந்த பெருமை தெரியுமான்னு. விழுந்து சேவிச்சுட்டு போனார் திருக்கோட்டியூர் நம்பி இடத்துல. சுவாமி தேவரீர் வர சொன்னீரே, வந்தேன்னார். வர சொன்னான். ஆமாம், இப்போ முடியாது, அப்புறம் பார்க்கலாம், போயிட்டு வரும். இந்த மாதிரி 18 முறை நடக்க வைத்தார். 18வது முறை அவருக்கு சரமஸ்லோகார்த்தத்தை உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணி அந்த அர்த்தங்களை பெற்ற ராமானுஜர், ஆசை உடையோர்க்கு ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பெருத்தார். பின் அந்த ஊரில் சமாஷணமாகி ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று இன்னும் அந்த உபதேசம் நிரம்ப பெறாத எத்தனையோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்காங்க. அவர்களெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், சமாஷயனமானவர்கள், இந்த சரமஸ்லோக உபதேசம் பெற்றவர்கள், ஆனால் அர்த்தத்தில் முழுமை தெரியாதவர்கள், முழுமை புரியாதவர்கள். அவர்களை ராமானுஜர் அழைத்து அவர்களுக்கு அந்த அர்த்தங்களை உபதேசித்தார். சரமஸ்லோகம்னா பகவத்கீதையில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம், அதான் சரமஸ்லோகம்னு பேர். சர்வதர்மான் பரித்யஜ, அதனுடைய அர்த்தங்களை உபதேசித்தார். இதை கேள்விப்பட்ட திருக்கோட்டியூர் நம்பி உடனே நம்ம குரூப்பில் ஒருத்தர் இருப்பாளே, நேராக போய் சொல்லிடுவார், ஐயோ பாருங்க ராமானுஜர் இப்படி சொல்லிட்டார். நேராக திருக்கோட்டியூர் நம்பி கூப்பிட்டு அனுப்புகிறார், வர சொல்லு. போய் நிற்கிறார். ராமானுஜா, அடியன் சொன்னையா? ஆமாம். யாருக்கு? இதோ இப்படி இந்த சிவைஷ்ணவர்களுக்கு சொன்னேன். உடனே அவர் கோபம் வந்தது. யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு தானே கொடுத்தேன். ஆமாம் தேவரீர், அப்படி தான் கொடுத்தீர். நீ என்ன பண்ணாய்? குரு ஆக்ஞையை மீறினே. இது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பெரிய பாபத்தை செய்தேன். என்ன கிடைக்கும் உனக்குன்னார்? எனக்கு நரகமே கிடைக்கும். வரலாம் ஆஸ்திகர், சாஸ்திரம் சொன்னதை மதிக்கிறவர். ஆச்சாரிய தேவோ பவ, ஆச்சாரியன்ட்ட எப்படி இருக்கணும்னு இருக்கு, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆச்சாரியனிடத்துல கிரமமாக இல்லைன்னா அவன் சிஷ்ய லட்சணமே அற்றவன் அவன். இவர் சொல்றார், ஒத்துக்கிறார். ஆமா, குரு ஆக்ஞையை மீறினேன், அடியன் தவறு செய்தேன். உடனே அப்ப திருக்கோட்டியூர் நம்பி கேட்கிறார், நரகம் வரும்னு தெரிஞ்சு பண்ணையான்னார். தெரிஞ்சு எப்படிப்பா பண்ண, எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், நான் ஒருவன் தானே நரகம் போக போகிறேன், கேட்கிறவர்கள் ஸ்ரீவைகுண்டம் போவாளேன்னார் ராமானுஜர். பார்த்தார் அந்த திருக்கோட்டியூர் நம்பி, எம் பெருமானாரே அப்படின்னு வாரி அடைத்தார். அப்படி இந்த குணம் எனக்கு வரலையே, இந்த தன்மை எனக்கு இல்லையே,
என்ன தன்மை, என்ன தன்மை! தான் வீழ்ந்தாலும் உலகம் வாழணும்னு நினைக்கிறாயே உத்தமன். இதுதான் உத்தமனுடைய லட்சணம். தனக்கு ஏற்படக்கூடிய சரிவு, இழுக்கு, கீழிறங்குதல் இதை பொருட்படுத்தாதே. நரகத்தில் எனக்கு இருக்கும்னர். கடைசி வரைக்கும் ராமானுஜர் திருவுள்ளத்தில் இந்த எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. குரு சொல்கிறத மீறிட்டேனே, குரு சொல்கிறத மீறிட்டேனே. நமக்கெல்லாம் லிஸ்ட்டு போட்டால் லைஃப்பில் குரு சொல்கிறத கேட்டதுன்னு ஒன்றுமே இருக்காது. சொல்கிறத மீறினது தான் நிறைய. ஏகப்பட்ட பேரை பார்க்குறோம், அடியேன் அடியேன் அடியேங்கிறோம். என்னடா ஒரே அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்கிறானேன்னு பார்த்தா போய் எதானா பண்ணு, இதை பண்ணு. ஒரு ஊருக்கு புதுசாக வரார் ஒரு சுவாமி. வந்த உடனே சிஷ்யர்களை அந்த ஆச்சாரியன்ட்ட போய் அறிமுகப்படுத்துகிற, இவெல்லாம் என் சிஷ்யர்கள் தான். சிஷ்யன் வர செய்ய அடியேன் 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 அப்படின்னு சொல்லிட்டே வரோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வந்த சுவாமிக்கு என்னமா இருக்கா வாழலாம் அப்படின்னு கொண்டாடுறோம். உடனே பக்கத்தில் அந்த குரு இவர் புதுசாக வந்திருக்கார், கொஞ்சம் இவரோட போய் மற்றதெல்லாம் காமிச்சிடுவானார். அடியேன் அதுதான் பண்ண முடியாதுன்னு வந்தவருக்கு புரிஞ்சுது. அடியேனா ஹலோ மாதிரி சொல்கிறா போல் இருக்கு. குரு சொல்லி இருக்கிறத செய்வதற்காகத்தானே இவர்களை வைத்திருக்கிறோம். ஐயா சொல்கிறத கேட்பது தானே அதனுடைய பயன் என்பது. குருவினுடைய ஆக்ஞையை மீறுவது என்பது நரகத்தை கொடுக்கும்ங்கிறத ராமானுஜர் கடைசி காலம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். எப்போ அந்த பயம் நீங்குது தெரியுமா? கூரத்தாழ்வானுக்கு மோட்சமும் அவர் சம்பந்தமுடைய தனக்கும் மோட்சமும் ஏற்படுகிற பொழுது அந்த பயம் நீங்கிச்சு சுவாமி ராமானுஜருக்கு. இப்போ இதனுடைய மேன்மை என்னன்னா உத்தமன். அப்படிப்பட்ட உத்தமராக இருக்கக்கூடிய ராமானுஜ தாசர்கள் நாம், ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் நாமன்னா எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கணும். இப்போ உத்தமன், அடுத்தது உத்தமன் பேர். அதுக்கு முன்னாடி அந்த பேர் பாடி பகவான் இவ்வளவு பெரிய ஒரு வைபவ நிலையில இருந்து கொண்டு பாடிக்கொண்டு போவதுங்கிறது வேறு. ஆனால் எந்த நிலையில இருந்தாலும் திருநாமத்தை பாடுவது நன்மையை கொடுக்கும். பேரு பாடி எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டு செல்வது இருக்கிறதே, அதுவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பயன். அது எம்பெருமானுடைய திருநாமங்கள் இவனுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை சொல்லி கொடுக்கும்னா, இவனுக்கு வேண்டிய நன்மைகளை தானே செய்து கொடுக்கிற அளவுக்கு திருநாமத்தின் மேன்மை. பகவானுடைய பெயரை சொல்லிண்டே இருக்கக்கூடியவன், பிரீத்தி பூர்வகமாக சொல்லி கொண்டு இருப்பவன். இல்லை பிரீத்தி ஏற்படலை ஆனால் ஏதோ சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த திருநாமம் நன்மையை கொடுக்கும். சில பேர் சொல்லிட்டு இருப்பா எம்பெருமானுடைய திருநாமத்தை நாராயண ஹரே முராரே கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். யாரோ சில பேர் வரா, அந்த இடத்துல உட்காரக்கூடாது, நாராயண ஹரே ஒரு நாராயண நாராயண ஹரே முராரே அப்படின்னா திருநாமத்தோடு அவளுக்கு உபதேசமும் பண்ணுறான். இப்படி உட்காராத, இப்படி வா, இப்படி இரு. எப்படி பண்ணினாலும் அந்த திருநாமம் இவனுக்கு நன்மையே கொடுக்கும். பேர் பாடி எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரீத்தி எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு விஷயமாக மாறிக்கொண்டு அவனுடைய திருநாமங்களை பாடி நிற்க. இப்போ உத்தமன் பேர் பாடி, உத்தமன் பேர், உத்தமனை காட்டிலும் சிறந்தது உத்தமன் பேர். உத்தமன் என்பவன் பகவான், உத்தமன் பேர் என்பது அவனுடைய திருநாமங்கள். பெருமாள் பெரியவரா திருநாமம் பெரியதான்னா திருநாமம் தான் பெரியது. பகவானுடைய பேரு தானே அது. கிருஷ்ணான்னு சொன்னா நாமம் சொல்றோம், அந்த நாமத்துக்கு உரியவன் பகவான். நாராயணான்னு சொன்னா நாராயணனுக்கு உரிய அந்த திருநாமத்துக்கு உரியவன் பகவான். யார் பெரியவன்னு கேள்வி வந்தா இதில் என்ன கேள்வி? பெருமாளுக்கும் அவர் திருநாமத்துக்கும் சொல்ல முடியுமான்னா பெரிய வாசி உண்டு. வாசினா டிஃபரன்ஸ்னு அர்த்தம். எதை போலேன்னா கட்டி பொண்ணுக்கும் பனிப்பொண்ணுக்கும் இருக்கிற வாசி. கோல்டு பிஸ்கட்ஸாக நிறைய வச்சுட்டு இருப்பான், அழகாக பார்க்குறோம். திடீர்னு அதை எடுத்து ஒரு காரியம் பண்ணணும்னா பண்ண முடியாது. இந்த நகையை உருக்கி அதை காரியம் பண்ணுறதுக்கு சிரமமாகும். பல காரியங்கள் இருக்குது. ஆனால் பனிப்பொன் என்றால் உருக்கப்பட்ட தங்கம் இருக்கே, வேண்டிய வடிவில் நகையை செஞ்சுவிடலாம் அந்த தங்கத்தை கொண்டு. பகவான்கிறவன் கட்டி பொன் போலே, அவனுடைய திருநாமம் என்பது உருக்கப்பட்ட பொன் போலே. நமக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்ப காரியம் சாதித்து கொடுப்பது என்பது அவனுடைய திருநாமமே. அதத்தான் உத்தமன் பேர், உத்தமனை காட்டிலும் சிறந்தது உத்தமன் பேர். உத்தமனை பற்றுவது அவ்வளோ சுலபம் இல்லை. அவன் எங்கேயோ இருக்கலாம், எப்போ வருவான்னு தெரியாது. ஆனால் அவனுடைய திருநாமம் இருக்க நம் வாயிலேயே இருக்கு, சொல்லிட்டே இருக்கலாம் அழகா. உத்தமன் பேர், அவனை காட்டிலும் ஏற்றம் இதற்கு. முமுட்சுப்படியில் அழகான ஒரு சூத்திரம்.
அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே. சொல்லும் கிரமமொழியச் சொன்னாலும் தன் சொரூபம் கெடனில்லாது. இதுதான் குலம் தரும் என்கிறபடியே எல்லா அபேட்சிதங்களையும் கொடுக்கும். என்ன ஆச்சரியமா சாதிக்கிறார் ஆச்சாரியர்கள். பகவானுக்கும் திருநாமத்திற்கும் உண்டான வித்தியாசத்தை சொல்றான். பகவான் எங்க இருக்கான்? கிருஷ்ணன் எங்கேயோ இருக்கான், துவாரக நிலையனாக இருக்கிறான். திரௌபதிக்கு ஆபத்து ஏற்படுகிறது. திரௌபதி முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சுக்கிறா புடவை, இழுத்து இழுத்து பிடிக்க பார்க்கறா. துச்சாதனன் மகா பாபி, முடியுமா? திரௌபதியினுடைய பலம் என்ன, அவனுடைய பலம் என்ன? இவள் துர்பலை, அவன் பலவான். அவள் இழுக்க இழுக்க அவளால் தாங்க முடியல. கொஞ்ச நாடி பார்த்தா இனி நம்மால் முடியாது என்று தெரிந்த பிறகு 2 கையையும் கூப்பி எம்பெருமானை பார்த்து தியானிக்கிறான். ரொம்ப அழகான ஸ்லோகம். தியசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீடீஹாரி ஹிரண்மயவபுஹு திருசங்கசக்ரஹ சங்கசக்ரகதாபானே துவாரகாநிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாக்ஷ ரக்ஷமாம் சரணாகதாம். பெருமானே என்னை ரட்சிக்க வேணும் அப்படின்னு 2 கரத்தை விட்டுட்டு அவள் கூப்பினான். அது வரைக்கும் வராத பகவான் அந்த இடத்துல அவளுக்கு புடவை சுரந்தான். துச்சாதனன் இழுக்க இழுக்க புடவையா வந்துட்டே இருக்கு. எத்தனை ஃபேக்டரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாலோ தெரியாது, அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. துச்சாதனன் கை வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவன் மயங்கி விழுந்தான். எம்பெருமான் எங்கேயோ நிற்கிறான், துவாரகா நிலையனாக இருக்கிறான். ஆனால் திரௌபதிக்கு கூட்ட உடனே எது புறவை சுரந்ததுன்னா அவள் சொன்ன திருநாமம். திருநாமம் சொன்னாலே போரும், தன்னிடையே பலத்தை கொடுக்கும். இந்த திருநாமம் சொல்வதற்கு ஏதான ஒரு யோக்கியதை சம்பாதிக்க வேண்டுமா என்றால் வேண்டாம் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். பகவானுடைய பேரை சொல்றதுக்கு நாராயணா, கோவிந்தா, கிருஷ்ணா, ராமா, மாதவா இதெல்லாம் சொல்றதுக்கு நான் குளிச்சுட்டு வந்து மடியா வஸ்திரங்களை உடுத்திண்டு கோயில் முன்னாடி நின்று இப்பதான் திருநாமம் சொல்லணுமான்னா இல்லை. எப்பெல்லாம் முடிகிறதோ அப்ப சொல்லலாம் திருநாமம். எழுந்தா நாராயணா நாராயணா, உட்கார்ந்தா நாராயணா நாராயணா, சாப்பரசே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, நடக்கரசே கேசவா மாதவா முகுந்தா. எப்பெல்லாம் சொல்ல தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லலாம். எல்லாரும் அந்த திருநாமத்தை சொல்றா. யாரெல்லாம் கூட சொல்றா தெரியுமா? வெளியில மைக்க பிடிச்சு கடவுள் இல்லை, நான் கடவுள் மறுப்பாளன்னு சொல்றவன் வீட்டுக்குள்ள போனா பெரிய போட்டோ வச்சுட்டு இருக்கு. அங்க போய் முடிஞ்சா திருவேங்கடையான பார்த்து 2 கணத்துல இப்படி அடிச்சுக்கிறான். ஏதோ வயிற்று பொழப்புக்காக வெளியில கத்துற, பெருமாளே உன்னுடைய பெயர் பாடி, கோவிந்தா பெயர் பாடி, கிருஷ்ணா பெயர் பாடி. ஏண்டான்னா அவனுக்கு தெரிகிறது திருநாமம் சொன்னா நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது. ஒரு வியாதி நீங்கணும். இவன் போகாத டாக்டர் இல்லை. இன்னைக்கு தான் டாக்டர் படிப்படியா ஏறி இறங்குறான். ஏறி இறங்கினவனே என்னாச்சுன்னா ஏற்கனவே இருந்த வியாதி இன்னும் 2 மடங்கு ஆச்சு சுவாமி. அந்த வியாதிக்கு தீர்வு என்னன்னா, எல்லா வியாதிக்கும் தீர்வு மருந்தும் பொருளும் அமுதமும் தானே திருந்திய செங்கண்மாலாங்கே. ஆழ்வார் அழகா சொன்னார், மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணா. பெரிய மருத்துவரா எம்பெருமான் தானே எழுந்தருளி இருக்கிறான். அதற்காகவே ஒரு அவதாரம், தன்வந்திரின்னு ஒரு அவதாரம். ஸ்ரீரங்கத்தில் தன்வந்திரி கோவில்னு அங்கே பார்த்தா தெரியும் அழகா. அங்கே தான் பெருமாளுக்கு கஷாயங்கள்லாம் காட்சி கொடுக்குறது. இப்போ நோய் தீருவதற்கும் பரிகாரார்த்தமாக எம்பெருமான் திருநாமங்களை சொல்ல வேண்டும் என்றால் என்ன பண்ணுறான்? நாஸ்திகனும் கூட அவன் திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கான். அந்த திருநாமம் அவனுக்கு பலிக்கிறதா இல்லையான்னார் கண்டிப்பாக பலிக்கும்னார் ஆச்சாரியர். ஏன்னார், நீ எம்பெருமானுடைய சொத்து, நீ ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டியும் வெளியில வேஷம் போட்டாலும் போடாட்டியும் பகவன் திருநாமத்தை நீ சொன்னா என்ன பலன் மற்றவர்களுக்கோ உனக்கும் கிடைக்கும். கொடுத்தே தீரும் அந்த திருநாமம். சரி, திருநாமம் சொல்வதற்கு இவனுக்கு யோக்கியதை வேண்டாமான்னா இருந்தபடியே அதிகாரியாம் இத்தனை. இருந்தபடியே அவன் திருநாமம் சொல்றதுக்கு யோக்கியதை. எப்பவும் சொல்லிட்டே இருக்கலாம். எழுந்துக்கிறச்சே சொல்லலாம், படுத்துட்டு சொல்லலாம். என்ன சொல்லக்கூடாது? அதை மந்திரமாக மாற்றி சொல்லக்கூடாது. நாமமாக சொல்லலாம். நாராயணா கோவிந்தான்னு சொல்வது நாமம். அதற்கு திருநாமம்னு பேர் சொல்லணும். திருவைட்டு தான் சொல்லணும்.
அதுக்கு முன்னாடி ஓம்ங்கிற பிரணவம் சேர்த்தாலோ பின்னாடி நமகாங்கிறத சேர்த்தாலோ இந்த ஓம் நமகா சேர்ந்துடுத்துனாலே அது மந்திரம் ஆயிடுது. அது வரைக்கும் நாராயணாங்கிறது திருநாமம். திருநாமத்தை எப்போ வேணா சொல்லலாம், எப்பொழுது வேணா சொல்லிட்டு இருக்கலாம். இதைத்தான் பராசர பட்டரிடத்திலே நஞ்சியர் கேட்கிறார். திருநாமங்கள் சொல்வதற்கு ஒரு யோக்கியதை வேண்டாமோ பெருமாளே? திருநாமத்தின் பெருமையை சொல்வதற்கே ஒரு ஆழ்வார் அருளி செய்தார் ஒரு பாசுரம், அதுக்கு திருமாலைன்னு பேர். ரொம்ப ஆச்சரியமா அதில் தொடரடிப்படி ஆழ்வார் அருளுகிறார். எம்பெருமானே, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூ உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற, நின் நாமம் கற்ற. உன் திருநாமத்தை கற்றதனாலே என்ன வந்ததுன்னார், ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. பாரும் பெருமாளே, என் பெருமையை பாரும். எதனாலே வந்தது இந்த பெருமை? நின் நாமம் கற்ற, உன் திருநாமத்தை கற்றதாலே. நஞ்சியருங்கிற ஒரு ஆச்சாரியன் பராசர பட்டரிடத்திலே கேட்கிறார். இப்போ எங்கள் திருவம்சம் அந்த பராசர பட்டருடைய திருவம்சம். உன்னான சுவாமி பராசர பட்டர்கிட்ட போய் இவர் கேட்குறார், திருநாமம் சொல்கிறதுக்கு ஒரு யோக்கியதை வேண்டாமா? இன்னே பட்டர் அழகான ஒரு கதையை சொன்னார். கங்கையில் நீராடப் போமவனுக்கு உவர்குழியிலே நீராட வேண்டிய அவசியமில்லை கான் நஞ்சியா. இங்கேருந்து ஒருத்தன் கங்கை யாத்திரை போனான், கங்கையில் போய் குளிக்கணும். சாஸ்திரம் கங்கையில் குளித்தா என்னென்ன புண்ணியம்னு சொல்லியிருக்கு. இங்கேருந்து போய் கங்கையில் போய் குளிச்சுட்டு வர வேண்டியவனை இப்போ வந்து சேர வேண்டிய 1 மாதம் ஆச்சு, இன்னும் திரும்பலை. அதுக்கப்புறம் யாத்திரை போனவன் போய் சந்திக்கிறான். என்னடா கங்கைக்கு வெளியிலேயே குடிசை போட்டுருக்க, கங்கையில் இன்னும் குளிக்கலையானா? இல்லை இல்லை, ஊர்லேருந்து புறப்பட்டு வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு, ஒரே அழுக்கு. இந்த அழுக்கோட கங்கையில் குளிக்கிறோமா, வேற நதியில் குளிச்சுட்டு குளிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னா. இந்த அழுக்கோட குளிச்சா கங்கைக்கு கெடுதல் இல்லையா? அப்போ அவன் பார்த்து சிரிக்கிறான். அடே, உனக்கு அவாந்தரமாக அதிருஷ்டமாக இருக்கக்கூடிய நன்மைகளை செய்து தரக்கூடிய கங்கை உன் உடலில் இருக்கக்கூடிய அழுக்கையும் போக்க வல்லது. கங்கைக்கு முன்னாடி ஒரு குறியில போய் குளிச்சுட்டோ உவர்குழியிலே நீராடி அப்புறம் தான் கங்கை கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. அதை போல தான் பகவானை சொல்லுவதற்கு இருந்தபடியே எல்லாருக்கும் யோக்கியதை உண்டு. எந்த நிலையில நாம் இருக்கிறோமோ அந்த நிலையில பகவான் நாமாவை சொல்லலாம். இன்னொரு அழகான ஒரு அர்த்தம் சொல்றார். மாத்ருகாதனுக்கும் கை நொந்தால் அம்மே என்ன பெருமே. பெரியவாச்சான பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்தை சொல்றார். மாத்ருகாதன்னு சொன்னா தாயினிடத்திலே கோபப்பட்டு தாயை அடிப்பவன். தாயை அடிப்பவனை போல ஒரு மகாபாபியை பார்க்கவே முடியாது. சாஸ்திரம் தாயின் பெருமையை உயர்த்தியா சொல்லியிருக்கு. பிண்ட பிரதானம் பண்ணுகிற பொழுது தாய்க்கு தான் அதிகமான பிண்டங்கள் வைக்கிறான். கயால போய் சார்த்தம் பண்ணணும்னா தாயாருக்கு தான் அப்படி வைக்கணும். இப்போ அந்த தாயை பார்த்து அடிக்கிறான். ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு வேகம். அந்த தாயை கையை வச்சு அடிக்கிறச்சே இவன் கை வலிக்கிறது, அம்மா கை வலிக்கிறதுங்கிறான். அடப்பாவி, அடிக்கிறதே அம்மாவை. ஆனால் சொல்ற வார்த்தை என்னன்னா அம்மா. அதை போலே பகவானை நிந்திப்பவனும் கூட பகவன் நாமாவை சொல்லுவதிலே தகுதி பார்க்க வேண்டாம், சொல்லலாம். அப்படி திருநாமம் எல்லாருக்கும் அப்படி பலத்தை தரக்கூடிய திருநாமம் உத்தமன் பேர். இந்த உத்தமன் பேர் பாடி, உத்தமனுடைய திருநாமங்களாக இருக்கக்கூடியவைகளை நாம் பாடி, போக்கு வீடாக அதை பாடி, வாய் பெற்ற பயனாக பாடி. பாடுவதாலே பயன் அப்படின்னு இல்லை, பாடுவதே பயன் என்று கருதி பாடி. பிரணாமம் சொல்றச்சே அதனால ஒரு பயன் வர வேண்டும்னு ஆசை இல்லை, சொல்லுவதே பயனாக இருக்கிறது. எம்பெருமான் திருநாமம் சொல்வது இருக்கு, அதுவே இனிமையான விஷயமாக இருக்கிறது. உத்தமன் பேர் பாடி, எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடி, நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினாள். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு, நாங்களும்னா எப்படின்னா இவர்கள் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லலைன்னா தரிக்க முடியாது. இவர்களுக்கு இருப்பே கொள்ளாது. எப்பொழுதும் பகவன் நாமாவை சதா உச்சரித்து கொண்டு இருப்பவர்களாக இருப்பவர்கள். ஏன்னா அவன் திருநாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ரசத்தை பருகினவர்கள். ஆழ்வார் சொல்றார், எம்பெருமானுடைய திருநாமம் எப்படி இருக்கு, பகவான் எப்படி இருக்கானார். தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திப்ப. என்னமா இருக்கு, ஒரு தேன் போல இருக்கு, அமிர்தம் போல இருக்கு. சொல்ல 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 ஆசையா இருக்கு. மதுரகவி ஆழ்வார் சொல்றார், அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே.
நம்பி என்ன கால் குருகூர் நம்பின்னு சொன்னா என் நாக்கிலே அமிர்த ரசம் ஊறுகிறது என்று சொன்னார் ஆழ்வார். பகவன் நாமாவை சொல்லி 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 நாத்தழும்பேறினவர்கள் நாங்களும். இப்படி தங்களையே கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கலாமா? எப்பவுமே அடியார்களாக இருக்கிறவர்கள் தங்கள் பெருமைகளை ரொம்ப பேசக்கூடாது, மற்றவா பெருமையை தான் ரொம்ப பேசணும். அந்த சுவாமியை பற்றி சொல்லுங்கன்னா, அந்த சுவாமியை சொல்கிற நான் எப்படி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா போச்சு. ஏன்னார் அது அசுச்சிஹி. சிஷ்ய லட்சணங்கள் 8 லட்சணங்களில் முக்கியமான லட்சணம் சுச்சிஹி. சுச்சிஹி என்றால் தற்பெருமை அற்றவனாக இருக்கவர். இப்போ இந்த இடத்துல இவாள்லாம் தங்கள் பெருமையை சொல்கிறா போல இருக்கே. நாங்கள்லாம் பெருமாள் திருநாமத்தை சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னாலே, நான் பகவானுடைய சம்பந்தமாக வரக்கூடிய ஏற்றம் இருக்கே, அதை அவசியம் ஒவ்வொருவரும் சொல்ல வேணும். உலகத்தால் வரக்கூடிய ஏற்றத்தை பறைசாற்ற வேண்டாம். நான் அப்படி படித்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் அவ்வளோ கொடுத்தேன், அதை வேண்டாம். ஆனால் இந்த பகவானின் அருளாலே வாழ்ந்தேன், பகவானின் அருளாலே இங்கே உட்கார்ந்திருக்கிறேன், பகவானுடைய அருளாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதை ஒவ்வொருவனும் சொல்ல வேணும். அழகா சொன்னார் எம்பாருங்கிற ஒரு ஆச்சாரியர், எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப ஆச்சரியமா சொல்லி காண்பிக்கிறேன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கழகம் அப்படின்னு வருது அந்த இடத்துல. ஒன்னொன்னா சொல்லிட்டே இருந்தா நேரம் போச்சு, முடிஞ்சே போச்சு. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு, எம்பெருமானுடைய வடிவழகு என் இதயத்துக்குள்ளே இருப்பதாலே எனக்கு என்ன இல்லைன்னுட்டார், எதிர் யாரும் இல்லை. இது சொல்லலாமா? இது அகங்காரமாச்சே. இது ஆச்சாரிய சம்பந்தமடியாக வரக்கூடிய ஏற்றம். இந்த ஏற்றத்தை அவசியம் சொல்ல வேணும். இந்த ஏற்றத்தை சொல்லனா, இந்த ஏற்றத்தை புரிஞ்சுக்கலனா நாமும் சாமானியர்களைப் போரே விழுந்து விடுவோம். நமக்கு அந்த ஏற்றத்தை குறிப்பதற்கு தான் திருமண் காப்பு. இந்த திருமண் காப்புக்கு என்ன பேர்? காப்புன்னு பேர், ரக்ஷைன்னு பேர். கவச்சம்லாம் போட்டுக்க வேண்டாம், இதுவே கவச்சமாக இருக்குது நமக்கு. சாதாரணமாக சொல்கிறேன், ரக்ஷை என்பது உலகத்தில் பல விதங்களை நம்ம ரட்சித்து கொடுக்கணும். இது அதிர்ஷ்டமாக பல ரட்சணம் பண்ணுறது, அது தனியாக ஒரு பக்கம் பார்ப்போம். உலகத்தவர்களில் எப்படி காமிச்சு கொடுக்கறதுன்னார். ஒருத்தர் அங்கே போகிறார், நம்மோட 4 பேர் சேர்ந்து போகிறோம். போகிறச்சே அவர் ஒரு கடைக்கு போகிறார், அங்கே போய் வெறும் டீ தான் குடிக்கணும், வேறு எதுவும் இல்லை. அங்கே போகிறச்சே, சுவாமி கொஞ்சம் நீங்கள் அப்படி இருந்துக்கிறேடா. ஏன்னா திருமண் காப்பை பார்த்தா நீ இங்கே வர வேண்டாமே கூட. எப்படி பாருங்க, வேண்டாததை நம்ம பண்ண விடாமல் ரட்சித்து கொடுக்கறது அழகு. வேண்டியதை பண்ணும்படியாக தூண்டும்படியார். இந்த கடைக்கே எப்படின்னா இன்னும் கடைகளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இந்த திருமண் காப்புங்கிறது. ஐயோ இந்த சுவாமியா திருமண் காப்பு ரக்ஷையாக இருக்கிறது. அப்ப என்ன சொல்லணும்? கர்வத்தோட சொல்லணும், இந்த திருமண் காப்பு இட்டுக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியம். எவ்வளோ பெரிய விஷயம், சந்தோஷமா சொல்லணும். ஒரு இடத்துலையும் அந்த கர்வத்தை விட்டு கொடுக்க கூடாது. சாத்விகாகங்காரம்னு பேர். பகவத் சம்பந்தத்தாலையும் ஆச்சாரிய சம்பந்தத்தாலையும் நமக்கு ஏற்படக்கூடிய பெருமை ஒரு நாளும் குன்றாமல் பாதுகாக்க வேணும். காலேஜ் அரியன் படிக்க போறச்சே இப்படியே தான் போவேன், இப்படி வச்சிருப்பேன் குடும்பியோட அழகா. ஏன்னா இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே தான். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதை உணராத பொழுதுதான் தயக்கம் வரும், பயம் வரும். அங்க இருக்கிற கோபிகைகள்லாம் அதை உயர்ந்தவா. நாங்களும்னு வார்த்தை சொல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானுடைய உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு. உத்தமன் பேர் பாடாத இருக்க முடியாது. அவன் சொல்லுதான் எங்களுக்கு தாரகம், அவன் திருநாமம் தான் எங்களை உயிர் வாழ வைக்கிறது என்று இருக்கக்கூடிய நாங்களும் நம்பாவைக்கு சாற்றி நீராடினான். நாங்களும் எங்களுடைய நோன்புக்காக, ஒரு நோன்புன்னு வச்சுட்டு இருக்கா மார்கழி மாசத்துல, இது ஊராருக்காக மழை பொழிய வேண்டும் என்கிற நோன்பு. நாம நோன்பே நோர்க்கலை, இன்னும் ஆழிமழைக்கண்ணாவே சொல்லலை, அவராக வருஷிக்கிறார் பெருமாளே. அழகா, எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. அழகா, நம் பாவைக்கு சாற்றி என்றால் நோன்பு என்கிற வியாஜத்தை இட்டுக்கொண்டு நீராடினாள், குளித்து எழுந்தாள். இதில் இன்னொரு அர்த்தம் இருக்கு. நம்பாவைக்கு சாற்றி நீராடினால்னா நம்முடைய நோன்பு என்கிற ஒரு பொய்யான காரணத்தை இட்டுக்கொண்டு கிருஷ்ணானுபவத்திலே மண்டினாள்.
கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பதிலே நோக்காக உடையவர்களாக நாம் மாறி நின்றால் என்ன ஆகும்? நீராடினால் என்ன கிடைக்கும்னார்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. அது கிடைக்கும்னா அது இங்கே கிடைக்கும்படியாகவும் காமிச்சிருக்க. மணி 8 இன்னும் இதனுடைய அர்த்தங்களை விஸ்தரமாக அனுபவிக்க வேண்டி இருக்கு. நாளைய தினம் இந்த பாசுரமே தொடர்ந்து அனுபவிக்க பெறுவோம். ஆச்சரியமா ஒரு முறை எல்லாருமாக சேர்ந்து இந்த ஓங்கி உலகளந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி வைப்போம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இன்னைக்கு மார்கழி மாதம் 4ஆம் திருநாள். ஆழிமழைக்கண்ணாங்கிற பாசுரம் கருண பகவானை அழைக்கிற பாசுரம் அழகா. அதையும் பாராயணம் பண்ணி பூர்த்தி பண்ணுவோம். ஆழிமழைக்கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை மாலை சரியா 6:30 மணிக்கு இன்னும் பல அடியார்களோடு அழைத்து கொண்டு வரும்படியாக பிரார்த்தித்து இந்த அன்வயத்தை 30 நாளும் தப்பாத கேட்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடய பூர்த்தி பண்ணுறோம். சுவாமி ஏதோ 2 நிமிஷம் சொல்கிறோங்கிற, ஒரு நிமிஷம் கேளுங்க. ராமானுஜாய நமஹ. வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பூர நட்சத்திரம், ஆண்டாளுடைய திரு அவதார நட்சத்திரம், மார்கழியில் வர்ற பூரம். அன்னைக்கு ஒரு விசேடமான ஒரு வைபவம் இங்கே பண்ண போகிறோம். அஸ்மத் ஆச்சாரியன் ஸ்ரீ வானமாமலை மதுரகவி ராமானுஜ ஜீயர் சுவாமிக்கு இப்போது 81வது திருநக்ஷத்திரம் சதாபிஷேக வைபவம் நடந்துன்னு. வர்ற ஜனவரி 1ஆம் தேதி சுவாமிக்கு சதாபிஷேக மகோத்சவம் ஒரு 40 நாளாக வைபவம் நடந்துட்டுருக்கு. போன 24ஆம் தேதி ஆரம்பித்தது, இப்போ நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அதை கொண்டாடும் விதம். ஏன்னா ஆச்சாரியனை
கொண்டாடணும். குரும் பிரகாசகே தீமான்னு சாஸ்திரம். குருவை பிரகாசப்படுத்துறது சிஷ்யனோட கடமை. குருவை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் ஆச்சாரிய வைபவம் இப்போது அங்கே வானமாமலையில் நடந்துட்டுருக்கு. அதான் நம்ம ஊர்லேயும் இந்த திருப்பாவையை கொண்டு கொண்டாடணும் அப்படின்னு ஆச்சாரியன் திருவுள்ளம். அது பூரத்தன்னைக்கு இன்னொரு விஷயம், அடியனுக்கு சமாசரண ஆச்சாரியன் கீழே சித்திரப்பட்டத்தில் எழுந்துருள் இருக்கார் இல்லையா, வனமாவளை ஸ்ரீ வெளியன் ராமானுஜ ஜீயர் சுவாமி. அவர் பூர நட்சத்திரம், திரு கார்த்திகை பூரம் அவர். அதுவும் ஒரு வைபவம். அப்படி ஆச்சாரிய சம்பந்தத்தோடு நம்ம ஆண்டாளுடைய இந்த மார்கழி மாத பூரத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குழந்தைகளை, இப்போ நாமெல்லாம் பெரியவாக தான் இங்கே இருக்கோம், குழந்தைகளே இல்லை, குழந்தைகளை அழைச்சின்னு வரணும். அது நம்ம சுவாமி ஏற்கனவே சாதித்தார். குழந்தைகளை நாம் பிரேரணை பண்ணணும் அவசியம். அப்போ தான் நம்ம பெரியவா நமக்கு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து இங்கே உட்காண்ட்ருக்கோம். நாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தா தான் அடுத்த ஜென்ரேஷன் அவள் இதை மாதிரி பண்ணுவாள். அதனால் குழந்தைகளுக்கு ஒரு சின்னதாக ஒரு உத்வேகம் பண்ணுங்கிறதுனால ஒரு 100 குழந்தைகளை அழைச்சின்னு வந்து உட்காத்தி வச்சு, இப்போ சுவாமி ஒரு வார்த்தை திருப்பாவையை சொந்த மாதிரி சொல்ல திருப்பி நாமெல்லாம் திருப்பி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி 30 பாசுரம் ஒரே ஒரு தரம் அப்படியே பாராயணமாக நாம் சொல்ல, குழந்தைகளும் சொல்ல, நாமளும் கூட எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். ஆனால் குழந்தைகள் ஒரு 100 குழந்தைகளை வச்சுட்டு அவளுக்கு அது பண்ணி, அவளுக்கு ஏதாவது ஆண்டாள் பிரசாதமாக ஒரு பரிசு கொடுத்து அவளை ஒரு உத்வேகம் பண்ணி திருப்பாவை சொல்கிறதுக்கு அவளுக்கு ஒரு ஆசையை உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு வைபவம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏற்பாடு ஆகிட்டுருக்கு. அதனால் எல்லாருமே சாயங்காலம் 5 மணிக்கு 5 to 6 வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிசு கொடுத்துட்டு 6:30 மணிக்கு நம்ம காலக்ஷேபம் தொடங்கும், உபன்யாசம் தொடங்கும். அதுக்கு உங்கள் குழந்தைகளை அழைச்சின்னு வரேன்னா நாளைக்கு இங்கே வரைச்ச பேரும் உங்கள் ஃபோன் நம்பரும் கொடுத்துருங்க. இன்னும் யாரெல்லாம் அழைச்சின்னு வர விருப்பப்படுறாலோ அவளுக்கு தெரிவிங்க. நாளைக்கு அதெல்லாம் கொடுத்துட்டேன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம், வெளியிலையும் சொல்லிகிட்டு இருக்கோம். இது வந்து திருப்பாவையை நம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அதுக்காக பண்ணுற ஒரு உற்சவம். அதுக்கும் மேலே அஸ்மத் ஆச்சாரியனை கொண்டாடுறதாகவும் சுவாமி எழுந்தருளி இருக்கார். சுவாமி திருவாக்குனால நாம் இப்போ திருப்பாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த சுவாமியோட கிருப்பையோடு ஆண்டாளை கொண்டாடுறதுக்கும் அந்த மாத திருநட்சத்திரம் எப்பயுமே எல்லா சன்னிதிலையும் அந்தந்த எம்பெருமானுக்கும் பிராட்டிகளுக்கும் கொண்டாடுற வழக்கம். நாம் இந்த மார்கழி பூரத்தையும் கொண்டாடுறது ஒரு விசேஷம். ஆச்சார கிருப்பையில் அந்த வைபவம் நல்லா நடக்கணும்னு அவர் திருவடியில் விண்ணப்பம் பண்ணிட்டு அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு எல்லா பசங்களும் வரலாம், பெண் குழந்தைகளும் வரலாம். பெண் குழந்தைகள் மாத்திரம் இல்லை, பசங்களையும் அழைச்சின்னு வரலாம். ஆனால் ரெண்டுமே ரொம்ப குட்டி குழந்தைகள் வரட்டும், அதுவாட்டி விளையாடின்னு இருக்கட்டும், அது ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆனால் திருப்பி சொல்கிற மாதிரி அதுக்குண்டான பக்குவமான குழந்தைகள் நல்லா வரிசையாக உட்காந்து வச்சுட்டு எல்லோரும் அழைச்சிடுவாங்க. குட்டி குழந்தைகளையும் அழைச்சிடுவாங்க, அதுக்காக ரொம்ப குட்டிலாம் வரப்படாதுன்னு இல்லை. அதுவும் வந்து விளையாடின்னு இருக்கட்டும். சொல்கிற மாதிரி குழந்தைகளையும் அழைச்சின்னு வந்து நாளைக்கு பேர் கொடுத்துருங்கோ. இன்னும் பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு சொல்லி எல்லாரையும் அழைச்சின்னு வந்து 100 மேலே போனாலும் பரவாயில்ல, அது கணக்கு கிடையாது, குறைஞ்சது 100. இதை நல்லா சிறப்பாக கொண்டாடணும். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.